The first of our society is a gentleman of Rochester of ancient descent, a baronet. His name is Roger D. Cavalli. ரோஜர் டி கவலியை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. அவரோட நேட்டிவ் வந்து ரோச்செஸ்டயர். ஷயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ் கண்ட்ரி குறிக்கும். நம்ம ஊரில் ஊர் மாதிரி அவங்க ஊரில் வந்து இங்கிலீஷ் கண்ட்ரி குறிக்கும். அவர் ஏன்ஷியன்ட் டிசன்ட் அப்படின்னா he belongs to a ancient family. ஒரு பாரம்பரியமிக்க ஃபேமிலியை அவர் வந்து ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தை சார்ந்தவர். அவர் வந்து அவரோட ஃபேமிலி ஆன்செஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டைமுக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு ரிச் ஆன்செஸ்ட்ரி கொண்ட ஒரு ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி லீனேஜ் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலி லீனேஜ். அதிலிருந்து வந்த ஒருத்தர். His great grandfather was the inventor of famous country dance which is called after him. இது வந்து ஒரு சட்டாரிக்காக சொல்கிற விஷயம். இங்கிலாண்டில் ரோஜர் டி கவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஃபேமஸாக இருக்குது. ரோஜர் டி கவலி அப்படிங்கிறதே ஒரு ஃபேமஸ் டான்ஸு. ஆனால் அந்த ஆத்தர் என்ன சொல்கிறேன்னா அந்த டான்ஸை இவங்க கிரேட் கிராண்ட்ஃபாதரோட ஞாபகமாக தான் வச்சது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து ட்ரூ கிடையாது. இருந்தாலும் ஒரு காமிக்காக அப்படி சொல்கிறாரு. இந்த கண்ட்ரி டான்ஸுக்கு பேரே வந்து இவங்களோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் தாத்தா, அதாவது இவங்க தாத்தா கொள்ளு தாத்தாவோட பேர் தான் வந்து அந்த டான்ஸ்க்கே வச்சாங்க. அவங்க பேர் ரோஜர் டி கவலி தான். அந்த பேரை இந்த டான்ஸ்க்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து காமிக்காக சொல்கிற ஒரு விஷயம். ஆல் டு நோ த ஷயர் ஆர் வெரி வெல் அக்வெண்டட் வித் த பார்ட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் சர் ரோஜர். அந்த ஷயர் அந்த ஊரை யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ, ரோட்ஷெட் ஷயரை அந்த ஊரில் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ, தட் மீன்ஸ் அந்த ஊரில் யார் யாரும் வாழ்கிறாங்களோ அல்லது அந்த ஊருக்கு அக்கம்பக்கத்தில் யார் யாரும் வாழ்கிறாங்களோ அந்த ஊரை நல்லா தெரிஞ்சவங்களும் கண்டிப்பாக சார் ரோஜரையும் நல்லா தெரிஞ்சுருக்கோம். சார் ரோஜரை மட்டும் இல்லை, அவரோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அவரை பற்றி எல்லாமே நல்லா தெரிஞ்சுருக்கோம். ஒன் வேர்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். இஸ் ஏ பேரோனட். அவர் வந்து யார்? வாட் இஸ் பை பேரோனட்? நம்ம ஃபியூடல் சிஸ்டத்தில் வந்து கிங், பேரன், நைட், வில்லன்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. இட் இஸ் அ பொசிஷன் பிட்வீன் பேரன் அண்ட் நைட். அதான் பேரோனட். பேரனுக்கும் நைட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பொசிஷன் தான் அது பேரோனட். அவர் வந்து ஒரு பேரோனட் மாதிரி. பட் அவரை நைட்டுன்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. சார் ரோஜர் டி கவலியை நைட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இஸ் ஆக்சுவல் பொசிஷன் இஸ் பேரோனட். நைட்டுக்கு மேலே, பேரனுக்கு கீழே. அவரை வந்து எல்லாத்துக்குமே அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியுமா. அந்த ரோட்ஷெட் சைடு அந்த ஊரை யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாத்துக்குமே இவரையும் தெரியும். இவரை மட்டும் இல்லை, இவரோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அது எல்லாமே தெரியும். உங்களோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்கும் அப்படின்னா அவரோட குவாலிட்டிஸ், அவரோட அபிலிட்டிஸ், குவாலிட்டிஸ், அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அல்லது ஃபிசிக், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஹீ இஸ் அ ஜென்டில்மேன் தட் இஸ் வெரி சிங்குலர் இன் ஹிஸ் பிஹேவியர். சிங்குலர்னால் ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர் கொண்டவர். இவர் வந்து ஒரு ஜென்டில்மேன் தான், இருந்தாலும் இவருக்கு வந்து அன்யூஷுவல் பிஹேவியர் நிறையா இருக்கும். இவர் ஒரு நார்மல் பர்சன் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியவர். பட் இஸ் சிங்குலாரிட்டிஸ் ப்ரொசீட் ஃப்ரம் இஸ் குட் சென்ஸ் அண்ட் ஆர் கான்ட்ரடிக்ஷன் டு த மேனர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஒன்லி அஸ் இட் திங்ஸ் த வேர்ல்ட் இஸ் இன் த ராங். அவர் ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கார் அப்படின்னா இவர் வந்து குட்டாக தான் இருக்கார், உலகம் தான் மோசமாக இருக்குது அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான நபர், உண்மையாலுமே அப்படி தான் இருக்கார். இவர் வந்து ஒரு குட் பர்சன் தான். இவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருக்கிறதுனால பேட் பர்சன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன தான் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருந்தாலும் இவர் வந்து ஒரு குட் பர்சன். ஆனால் கொஞ்சம் ஹேபிட் மட்டும் ஈசென்ட்ரிக்காக இருக்கும், கொஞ்சம் விசித்திரமான ஹேபிட்ஸ் உள்ளவராக இருப்பார். ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிறாரு, நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், உலகம் தான் வந்து தப்பாக இருக்குது. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவர் பொருந்தாதது காரணம் உலகம் தப்பாக இருக்குது, நம்ம கரெக்டான பாதையில் தான் போய்ட்டுருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சி போகிறான். However, this humor creates him no enemies. என்னதான் இது ஒரு ஹியூமர் மீன்ஸ் ஒரு செட் ஆஃப் பிஹேவியர் தான். அது பாடியில் இருக்க ஃப்ளூயிட்ஸை சொல்லலாம், அல்லது ஒரு காமெடி அப்படிங்கிற மீனிங்லேயே எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான மீனிங் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த ஹியூமர்னாலே பென் ஜான்சன் சொல்கிறார்ல ஹியூமர், அது மாதிரி ஒன் பர்டிகுலர் அஸ்பெக்ட் ஆஃப் கேரக்டர். இது எதனால் வந்துச்சு அப்படின்னா
சாரி இது இந்த ஹியூமர் வந்து எந்த ஒரு எனிமையும் க்ரியேட் பண்ணதில்லை. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு எனிமீஸும் கிடையாது. ஃபார் ஹி டஸ் நத்திங் வித் சோர்னஸ் ஆர் அப்ஸ்டினசி. எதனால் அவருக்கு வந்து எனிமீஸே இல்லை அப்படின்னா, இவர் எப்போதுமே ஒரு பிட்டர்னஸோட எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அன்பிளசன்ட்னஸ், சார்னஸ் அப்படின்னா அன்பிளசன்ட்னஸ் ஆர் பிட்டர்னஸ், யாருமே வெறுக்க மாட்டார். இவருக்கு என்ன தான் வந்து ஒரு இவரோட டெம்பரமெண்ட் வித்தியாசமாக இருந்தாலும் மற்றவங்களை வெறுக்க மாட்டார். அதனால் இவரையும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க. தென் ஒரு ஸ்டப்பானாகவும் இருக்க மாட்டார். அப்ஸ்டினன்சி மீன்ஸ் ஒரு ஸ்டப்பான் பிஹேவியர். அந்த மாதிரி ஸ்டப்பானாகவும் இருக்க மாட்டார். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்க மாட்டார். எல்லாத்தையுமே ஒரு கைண்டாக தான் ப்ரிவென்ட் பண்ணுவார். அப்படி கைண்டாக தான் வந்து இருப்பார். அந்த கைண்ட்னஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மற்றவங்கள இவரோட ஈசென்ட்ரிக் பிஹேவியரை தாண்டி நேசிக்க வைக்குது. இவர் மற்றவங்க மேலே கைண்டாக இருக்கிறது தான் வந்து இவர் என்ன தான் விசித்திரமான ஒரு குவாலிட்டியோடு இருந்தாலும் அவங்கள நேசிக்குது. அண்ட் இஸ் பீங் அன்கன்ஃபைன்டு டு மோட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் மேக்ஸ் ஹிம் பட் த ரீடர் அண்ட் த மோர் கேப்பபிள் டு ப்ளீஸ் அண்ட் ஆப்ளிஜ் ஆல் ஹூ நோ ஹிம். இவரோட மேனர்ஸு, ஃபேஷன்ஸு, சோஷியல் ரூல்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அன்கன்ஃபைன்டு, எதோடய ஒத்து போக மாட்டார். இவரோட எல்லாமே வந்து இவரோட மேனர்ஸாக இருக்கட்டும், ஃபேஷன்ஸாக இருக்கட்டும், அல்லது இவருக்கான சோஷியல் ரூல்ஸாக இருக்கட்டும், தனிப்பட்ட ரூல்ஸாக இருக்கட்டும், எதுவுமே ஒத்து போக மாட்டார். இருந்தாலும் மற்றவங்க வந்து இவர் என்ன பண்ணுவாங்க, இவருக்கான இவர் வந்து ரொம்ப ரிஜிடாகவும் இருக்க மாட்டார். அவர் வந்து ரொம்ப ரிஜிடாகவும் இருக்க மாட்டார். அதனால் இவர் வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஹேவியர் இருந்தாலும் இஸ் நாட் ரிஜிட் இன் இஸ் ஃபேஷன்ஸ் அண்ட் மேனர்ஸ். மற்றவங்க ஏற்ற மாதிரி இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவார். அதனால் இவருக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. when he is in town he lives in Soho Square. அவர் கண்ட்ரியில் இருக்கும்போது எந்த ஊரில் இருப்பார், கண்ட்ரி மீன்ஸ் வில்லேஜில் இருக்கும்போது ரோச்செஸ்டயரில் இருப்பார். ஒருவேளை டவுனுக்கு வந்தார்னா சோஹோ ஸ்கொயரில் அவருக்கு ஒரு வீடு இருக்குது. சோஹோ ஸ்கொயர் அப்படிங்கிறது லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் பிளேஸ். அங்கே அவருக்கு ஒரு வீடு இருக்குது. பெரும்பாலும் வந்து லேண்டட் ஜென்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சிட்டியில் ஒரு வீடு வச்சுருப்பாங்க, வில்லேஜில் ஒரு வீடு வச்சுருப்பாங்க. அப்போ இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லேண்டட் ஜென்ட்ரிஸ், புவர் லேண்டட் ஜென்ட்ரிஸ், நில உடைமையாளர்னு சொல்கிறல, பெரிய அளவில் லேண்ட் வச்சுருப்பாங்க. குறிப்பாக ஃபியூடல் இங்கிலாண்டில் வந்து எதர் தேர் லேண்டட் ஜென்ட்ரிஸ் ஆர் தேர் லேபர்ஸ். அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. மிடில் கிளாஸ் பீப்புளுங்கிறதே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் அதிகமாக வந்துச்சு. எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒன்று வந்த அப்புறம் தான் மிடில் கிளாஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று லேண்டட் ஜென்ட்ரிஸாக இருப்பாங்க, பெரும் பண்ணையாராக இருப்பாங்க, அப்படிலாம் அந்த பண்ணையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு லேண்டட் ஜென்ட்ரிங்கனால இவருக்கு வந்து டவுன்லேயும் ஒரு வீடு இருக்குது, சோஹோ ஸ்கொயர். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். அவரோட டவுன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஹோ ஸ்கொயர். அது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் பிளேஸ். இது வந்து எதுக்காக அங்கே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு ஜென்டில்மேன், இவருக்கு வந்து ஒரு அதான் லேண்டட் ஜென்ட்ரி அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. இவர் 2 பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற காரணம், ஒன்று ரூரல்லையும் இருக்குது, இன்னொன்று சிட்டிலையும் இருக்குது, அர்பன் பிளேஸ்லையும் இருக்குது. இட் இஸ் தட் ஹி கீப்ஸ் ஹிம்செல்ஃப் எ பேச்சுலர் பை எ ரீசன் ஹி வாஸ் கிராஸ்ட் இன் லவ் பை எ பர்வர்ஸ் பியூட்டிஃபுல் விடோ ஆஃப் நெக்ஸ்ட் கண்ட்ரி டு ஹிம். அவர் வந்து பேச்சுலராகவே இருக்கார். ஹி ரிமைன்ஸ் பேச்சுலர். அவருக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆன அப்புறம் கூட அவர் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா பேச்சுலராக இருக்கார். எதனாலனா கிராஸ்ட் இன் லவ், அந்த ஃப்ரேஸ் வந்து கேட்கலாம். கிராஸ்ட் இன் லவ் மீன்ஸ் டிஸப்பாயிண்டட் இன் லவ். எதனாலும் கேட்டு இதே எக்ஸாக்ட் ஃப்ரேஸ் கேட்கலாம். அவர் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு லேடியோட, ஒரு பியூட்டிஃபுல் பட் ஒரு விடோ, அது வந்து ஒரு கேர்ள் கூட இல்லை, விடோ. அந்த விடோவை லவ் பண்ணார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கல, அவரை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இவருக்கு கடைசி வரைக்கும் பேச்சுலராகவே இருக்கார். அவங்க அந்த பொண்ணு எந்த ஊருக்காரங்கன்னா பக்கத்து ஊருக்காரங்க, இவருக்கு பக்கத்து ஊருக்காரங்க. அதனால் இவரோட லவ்வில் இவர் ஃபெயில் ஆனதுனால
இவர் வந்து லைஃப் லாங் வந்து பேச்சுலராக இருக்கார். அதான் இவர் சொல்லிக்கிற ரீசன். அவர் பேச்சுலர் இருக்கிறதுக்கு அவர் சொல்லிக்கிற ரீசன் வந்து லவ்வில் ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். அதனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் பேச்சுலராகவே இருக்கார். பிஃபோர் திஸ் டிசப்பாயின்மெண்ட் சார் ரோஜர் வாஸ் வாட் யூ கால் எ ஃபைன் ஜென்டில்மேன். had often supped with my Lord Rochester and Sir George Etheridge, fought a duel upon his first coming to town, and kicked bully Dawson in a public coffee house for calling him a youngster. ஆனால் அந்த டிசப்பாயிண்ட் முன்னாடி வந்து அவர் எப்படி இருந்திருக்காருன்னா ஒரு ப்ராப்பர் ஜென்டில்மேனாக இருந்திருக்காரு. ஒரு ஜென்டில்மேனை யார் சொல்லுமோ அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்மேனாக இருந்திருக்காரு. ஒரு ஃபேஷனபிள் அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோஷியபிள் பர்சனாக ஃபேஷனபிள் பர்சனாக இருந்திருக்காரு. குறிப்பாக இங்கே 2 நேம் சொல்கிறாங்க, சார் ரோஜர் அண்டு லார்ட் ரோச்செஸ்டர் அண்ட் ஜார்ஜ் எத்திரிட்ஜ். லார்ட் ரோச்செஸ்டர் அண்ட் ஜார்ஜ் எத்திரிட்ஜ். ஹூ இஸ் ஜார்ஜ் எத்திரிட்ஜ்? இஸ்டர் ரெஸ்டோரேஷன் பிளேரைட். ரெஸ்டோரேஷன் பீரியடை சேர்ந்த ஒரு பிளேரைட் ஜார்ஜ் எத்திரிட்ஜ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ஏஜ் ஆஃப் ட்ரெயின் படிக்கும்போது அவரை பார்த்துருக்கோம். ஜார்ஜ் எத்திரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் கூட வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஃபைன் ஜென்டில்மேனா. ஜார்ஜ் எத்திரிட்ஜ் கூடயும் லார்ட் ரோச்செஸ்டர் இவங்க 2 பேருமே வந்து பிளேரைட், ரெஸ்டோரேஷன் பிளேரைட். அவங்க கூட வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு, டின்னர் சாப்பிட்ற அளவுக்கு இவர் வந்து எப்படிப்பட்டவர், ஒரு பாப்புலர் பர்சன், ஒரு ஃபைன் ஜென்டில்மேன். அந்த ஜென்டில்மேனுக்குரிய அனைத்து கேரக்டரும் உள்ள ஒருத்தர். அதே மாதிரி ஒரு ஃபார்மர் அந்த டிசப்பாயின்மெண்ட் முன்னாடி டியூயெல்லாம் போட்டிருக்காரு. இவர் ஒருத்தர் யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி இவரை நக்கல் அடித்ததுனால, இவர் ஃபன் பண்ணனால டாசன் அப்படிங்கிறவனோட சேர்ந்து காஃபி ஹவுஸஸில் வந்து டியூயெல்லாம் பண்ணியிருக்காரு, சண்டைலாம் போட்டிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் வந்து ஜென்டிலாகவும் நடந்துக்கணும். அதே டைமில் வந்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனோட ஆனருக்கு ஒரு இழுக்கு வரும்போது, அவனோட ஆனருக்கு மரியாதை குறைச்சல் வரும்போது அதை டிஃபெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும், டூயல் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷன், ஜென்டில்மேன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன். 2மே அவர்கிட்ட இருந்திருக்கான். ஒரு மேனஸாக உட்காந்து ஒரு பிளேரைட்டோட சாப்பிட்ற அளவுக்கு அந்த மேனஸும் தெரிஞ்சிருக்கு, டேபிள் மேனஸும் தெரிஞ்சிருக்கு, ஒரு சோஷியல் மேனஸும் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு ஜென்டில்மேனாக இருந்திருக்காரு. எப்போ? பிஃபோர் த டிசப்பாயின்மெண்ட். பட் பீயிங் இல் யூஸ்டு பை த above mentioned widow, he was very serious for a year and a half. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவங்களை ஏமாற்றினதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு மிஸ்யூஸ், ஒரு இல் ட்ரீட் பண்ணப்புறம், இவங்க வந்து பேடாக ட்ரீட் பண்ணப்புறம் இவருக்கு வந்து மனசு உடைஞ்சு போயிட்டு ஒரு 1.5 வருஷம் வந்து அவர் எப்படி இருந்திருக்காருன்னா ரொம்ப சீரியஸாக இருந்திருக்காரு. சீரியஸ் மீன்ஸ் மென்டலி அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதே நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. And though his temper being naturally jovial, he at last got over it. He grew careless of himself and never dressed afterwards. இவர் என்னதான் ஒரு ஜோவியல் பர்சனாக இருந்தாலும், ஆரம்ப காலத்தில் இவர் வந்து ஜோவியலாக இருந்திருக்காரு, சியர்ஃபுல்லாக இருந்திருக்காரு, ஒரு குட் ஹியூமர்டு பர்சனாக இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பொண்ணை இவரை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் எப்படி மாறிட்டார் அப்படின்னா வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக மாறிட்டாராம். எதை பற்றி கவலைப்படாத ஒரு கேரக்டராக கேர்லெஸ்ஸாக மாறிட்டார். அண்ட் ஒரு ஓல்டு ஃபேஷன் பர்சனாக மாறிட்டார். கரண்ட் ட்ரெண்டுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ஓல்டு ஃபேஷன் பர்சன். அதான் ஹீ நெவர் ட்ரெஸ்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் கூட இல்லாமல் பழைய காலத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஓல்டு ஃபேஷன் மேனாக, ஒரு கேர்லெஸ் பர்சனாக, ஒரு கேர்ஃப்ரீ பர்சனாக அந்த மாதிரி மாறிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக இருந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டார் அந்த ஸ்ட்ரெஸ்னால். He continues to wear a coat and doublet of the same cut that were in fashion at the time of his repulse, which in his merry humour he tells us he has been in and out 12 times since he first wore it. அந்த ஓல்டு ஃபேஷன் சொல்லல, எப்போ அவருக்கு டிசப்பாயிண்ட் ஆச்சோ அப்போயிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, அதே ட்ரெஸ் தான், அதே ஸ்டைல் ட்ரெஸ் தான் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேஷனை மாற்றிக்கவே இல்லை.
ட்ரெண்டை மாற்றிக்கவே இல்லை. ட்ரெஸ்ஸிங்கில் வந்து அப்பப்போ ஒவ்வொரு காலத்துக்கட்டுக்கும் ஒரு விதமான ட்ரெஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 80s வந்து பேகிஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து டைட் பென்சில் ஃபிட் போட்டாங்க, அப்புறம் நடுவில் வந்து பூட் கட் போட்டாங்க. அது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றாமே இருக்கார். இப்போ இன்னமும் ஒருத்தர் வந்து பேகிஸ் போட்டுருந்தால் அவரை பார்த்து நம்ம ஒரு காமெடி பர்சனாக தான் பார்ப்போம். ஆனால் 80s தான் அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறவே இல்லையா. அது வந்து அவரே வந்து காமெடியாக சொல்கிறார், 12 இயர்ஸ் நான் வந்து இதே இதை தான் போட்டுட்ருக்கேன், அது ஃபேஷனாக இருந்தப்பையும் அதை போட்டிருக்கேன், அது ஃபேஷன் இல்லாதப்பையும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லலாம். எத்தனை வருஷம் 12 டைம்ஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அப்படின்னா வந்து இன் அண்ட் அவுட் மீன்ஸ் ஃபேஷனாக இருந்த டைம்லையும் ஃபேஷன் இல்லாத டைம்லையும் வந்து இதை அவர் போட்டுகிட்டே இருந்திருக்காரு. 12 டைம்ஸ்க்கு மேலே அந்த ஃபேஷன் மாறிடுச்சான். ஆனால் இவர் என்ன பண்ணல, அதை வந்து மாற்றிக்காமல் அப்படியே இருந்திருக்காரு. தென் he is now in his 56th year. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெங்கெல்லாம் நம்பர் வருதோ அந்த நம்பர்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்பரில் ஈஸியாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின் கேட்டலாம். இவருக்கு எத்தனை ஏஜ் ஆகுது இப்போ? 56 years old. 56 year old. Cheerful, gay, hearty, keeps a good house both in town and country, a great lover of mankind, but there is such a mythful cast in his behavior that he is rather beloved than esteemed. அவர் வந்து 56 years ஓல்டு. இவரை பற்றி நிறைய அப்ஜெக்டிவ் சொல்கிறாங்க. சியர்ஃபுல், கே அண்டு ஹார்ட்டி. அவர் வந்து ஒரு நல்ல விகரஸான பர்சன். 56 years ஓல்ட்லேயும் வந்து ஒரு லைவ்லி பர்சன், நல்லா எனர்ஜெட்டிக்கான, லைவ்லியாக, சியர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்சன். இந்த 3 அப்ஜெக்டிவ்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன அப்ஜெக்டிவ்? இந்த ஏன்னா இங்கே வந்து இவரை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணல, இந்த எஸ் இன்னும் மற்ற மெம்பர்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சார் ரோஜர் டி கவலி அப்படின்னாலே சியர்ஃபுல், கே அண்ட் ஹார்ட்டி, ரொம்ப ஹெல்த்தியாக, விகரஸாக, ஒரு லைவ்லியாக இருக்கக்கூடிய பர்சன். எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, 56 இயர்ஸ்லேயும் அவர் அப்படி இருக்காருன்னா அந்த டிசப்பாயின்மெண்ட், லவ்வால் ஏற்பட்ட டிசப்பாயின்மெண்ட், லவ் ஃபெயிலியரால் ஏற்பட்ட டிசப்பாயின்மெண்ட் வந்து அவரோட சேர்ஃபுல்னஸை பிரேக் பண்ணல, அவரோட நேச்சுரல் சேர்ஃபுல்னஸை பிரேக் பண்ணல. பட் ஒன்லி அவரோட அந்த ஒரு கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட் மட்டும்தான் அவர்கிட்ட கொண்டு வந்திருக்கு. ஒரு சீரியஸான ஆட்டிடியூட் பர்சனாக இருந்து ஒரு சீரியஸ் பர்சனாக இருந்தவர் எப்படி மாதிரி இருக்கார், ஒரு கேர்லெஸ் பர்சனாக மாதிரி இருக்கார். ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலையோ வேறு கரண்ட் ட்ரெண்டையோ எதுவுமே ஃபாலோ பண்ணாத ஒரு பர்சனாக மாதிரி இருக்கார் இல்லையா. மற்றபடி அவரோட சேர்ஃபுல்னஸ் என்னவே இல்லை, அவரோட ஹியூமர் சென்ஸ் அதெல்லாம் குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. கீப் ஏ குட் ஹவுஸ் போத் இன் டவுன் அண்ட் ஏ கண்ட்ரி, கிரேட் லவர் ஆஃப் மேன்கைண்ட். இந்த கிரேட் லவர் ஆஃப் மேன்கைண்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ். கிரேட் லவர் ஆஃப் மேன்கைண்ட் இது வந்து நிறையா இடத்துல கோட் பண்ணப்பட்ட ஒரு வேர்டு. கிரேட் லவர் ஆஃப் மேன்கைண்ட். இவர் வந்து ஹவுஸ், அவரோட 2 ஹவுஸ் இருக்குன்னு சொன்னாங்களா, ஒன்று வந்து டவுனில் இருக்குது, இன்னொன்று வந்து கண்ட்ரியில் இருக்குது. 2 ஹவுஸுமே வந்து நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒருத்தர். கீப்ஸ் எ குட் ஹவுஸ் ஆஃப் போத் டவுன் அண்ட் கண்ட்ரி அப்படின்னா 2 ஹவுஸுமே ப்ராப்பராக ஹவுஸை வந்து ஹவுஸ் மெயின்டெனன்ஸில் அவர் எந்த குறைக்கல. அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் வேணால் வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருப்போம் இல்லையா, ஹவுஸிங்கில் வந்து ஹவுஸை மேனேஜ் பண்ணுறதுல எப்படி இருக்க மாட்டார், கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டார். அதை வந்து நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவார். லவர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னா மக்களை நேசிக்கக்கூடியவர், மக்களை வந்து நேசிக்கக்கூடியவர். எந்த ரைட்டர் வந்து அதாவது ஹேட்டர் ஆஃப் மேன்கைண்டுங்கிற மீனிங்கில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லியிருப்பாங்க. எந்த ரைட்டர் வந்து ஹியூமனோட ஹேட்டர், மேன்கைண்டோட ஹேட்டர் அப்படின்னு எந்த ரைட்டர், ஃபேமஸ் ரைட்டர் சொல்லியிருக்காரு. இதே சமகாலத்தில் வாழ்ந்த ஒருத்தர், நாட் கண்டெம்பரரி பட் இந்த டைமில் வாழ்ந்த ஒருத்தர். டி ரிமெம்பர் யார் வந்து ஐ எம் ஹேட்டர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எந்த ரைட்டர்?
எஸ், மறந்துட்டீங்களா? யாரு? வேர்ட்ஸ்வொர்த் ஹேட்டர் ஆஃப் மேன்கைண்ட் சொன்னாரா? அவர் எப்போ அப்படி சொன்னார்? வேர்ட்ஸ்வொர்த்தில் அப்படிலாம் சொல்ல, போப்லாம் சொல்ல, ஹேட்டர் ஆஃப் மேன்கைண்ட்னு போப்போ வேர்ட்ஸ்வொர்த்தை சொல்ல. ஷிஃப்ட், எஸ் ஜொனாதான் ஷிஃப்ட். ஜொனாதான் ஷிஃப்ட் தான் வந்து ஹேட்டர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ ஹேட் மேன்கைண்ட். மேன்கைண்ட்னாலே எனக்கு பிடிக்காது. இவர் வந்து லவர் ஆஃப், எஸ் சொல்லுங்க, புரியல. ஆமாம், மிசான்தெரபிஸ்ட். எஸ், மிசான்தெரபிஸ்டாக இருப்பார். எஸ் மிசான்தெரபிஸ்டாக இருப்பார். மேன்கைண்டே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுலேயும் அவர் ஃபேமஸ் கொட்டேஷன் வந்து, அது எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஐ லவ் பீட்டர் ஜானன், அது மாதிரி தனித்தனியாக பேர் சொல்லிட்டு ஒவ்வொரு தனி மனிதனையும் நேசிக்கிறேன், ஆனால் ஒட்டுமொத்தமாக மேன்கைண்டை தான் வெறுக்கிறேன் அப்படி சொல்லிப்பார். தனி மனிதன், ஒரு தனி மனிதன் என் பக்கத்தில் வரேன்னா அவனை நான் நேசிப்பேன், ஆனால் ஒட்டுமொத்தமாக மேன்கைண்ட் அப்படி பார்த்தா நான் வெறுக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு. இவர் வந்து லவர் ஆஃப் மேன்கைண்ட், மனிதர்கள் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர், ரொம்ப மனிதாபிமானத்தோடு நடக்கக்கூடிய ஒருத்தர். இதெல்லாம் அவரை பற்றி சொல்லலாம். பட் தேர் இஸ் such a mirthful cast in his behavior that he is rather beloved than esteemed. Belovedனா அஃபெக்ஷன், எஸ்டீம்டுனா ஒரு ஃபார்மல் ரெஸ்பெக்ட். இவருக்கு மேலே வந்து ஒரு ஃபார்மல் ரெஸ்பெக்ட் வராது, இவரை பார்த்தா ஒரு ஃபார்மலான ரெஸ்பெக்ட் வராது, ஒரு நைட்டு, ஒரு பேரோனட் அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் வராது. ஆனால் இவர் என்ன பண்ணலாம், நேசிக்கலாம். மரியாதையை விட இவருக்கு எது தான் அதிகமாக கிடைக்கும்? அன்பு தான் அதிகமாக கிடைக்கும். ஒரு சிலர் மேலே மரியாதை செலுத்தும், ஒரு சிலர் மேலே நம்ம அன்பு செலுத்தும். இவர் மேலே என்ன தான் செலுத்த முடியும்? ரோஜர் டி கவுலி மேலே மரியாதையை விட அன்பு தான் அதிகமாக இவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஆளுமையோடு இருக்கவங்களை நம்ம எப்பொழுது என்ன பண்ணுவோம்? மரியாதை செலுத்துவோம். ஒருத்தர் நல்ல ஆளுமையாக இருக்காருன்னா அவருக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்துவோம். அவர் பார்த்தாலே ஒரு மரியாதை வந்துடும். ஒருத்தர் நம்ம மேலே அன்பாக பழகிறாரு, எல்லாத்தையும் நேசிக்கிறோன்னா அவர் மேலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பாக இருப்போம். இங்கே வந்து அதான் ரோஜர் டி கவுலி பற்றி அதான் சொல்கிறாங்க. இவர் வந்து எஸ்டீம்டு கிடையாது, பட் பிலோவ்டு அப்படிங்கிறாரு. ஹிஸ் டெனன்ஸ் க்ரோ ரிச், ஹிஸ் சர்வன்ட்ஸ் லுக் சாட்டிஸ்ஃபைடு, ஆல் த யங் மேன் ப்ரொபோஸ் லவ் டு ஹிம் அண்ட் த யங் மேன் ஆர் கிளாட் ஆஃப் ஹிஸ் கம்பெனி. இவரோட டெனன்ஸ் அப்படின்னா இவர் வந்து ஒரு லேண்ட்லார்ட் அப்படிங்கிறனால, ஜஸ்ட் அ மினிட், இவர் ஒரு லேண்ட்லார்ட் அப்படிங்கிறனால இவரோட டெனன்ஸ் இருப்பாங்களே அவங்களாம் வந்து, அதாவது இவரோட லேண்டை வந்து லீஸுக்கு எடுத்து அதை பார்த்துக்கூடியவங்க, அவங்களாம் எப்படி இருப்பாங்க? ரிச்சாக இருப்பாங்களாம். இவர் வந்து விட்டு கொடுத்துருவார் அவங்களுக்கு, ரொம்ப ஜெனரஸாக இருப்பார். அவங்களுக்கு வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவார். அவங்ககிட்ட கம்மியான அந்த வேஜஸ் இது ரெண்ட்டு வாங்கிக்குவார். அதனால் அவங்க என்ன ஆகிடுவாங்க? டெனன்ஸ்லாம் ரொம்ப ரிச்சாக மாறிடுவாங்க. இவரோட லேண்டை வந்து பார்த்துக்கிற அந்த டெனன்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. தென் அங்கே இருக்கக்கூடிய யங் உமன் என்ன பண்ணாங்கன்னா இவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களாம். அப்புறம் யங் மேன் வந்து இவர் கூட பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்களாம். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். when he comes into a house he calls the servants by their names and talks all the way upstairs to a visit. அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த சர்வன்ஸ் வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாராம். வீட்டுக்கு வரும்போது சர்வன்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க? he calls the servants by their names. நம்ம எப்போ வந்து ஒரு பர்சனை நேம் சொல்லி கூப்பிடுவோம்? he called the servants by their க்ளோஸ் அப். எஸ், ஃபெமிலியாரிட்டி. எஸ், க்ளோஸ் அப்பில் ஃபெமிலியராக இருக்கும்போது தான் வந்து பேர் சொல்லி கூப்பிடுவோம். அதில் வந்து இங்கிலாண்டில் வந்து அந்த ரூல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். தே ஹேவ் 2 நேம்ஸ், ஃபஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம். நம்ம யார் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் ஃபஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட முடியும். யார் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்களோ அது வந்து ஒரு உரிமை மாதிரி. இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருந்தால் மற்ற எல்லோரும் ஷேக்ஸ்பியர் தான் கூப்பிடுவாங்க. அவரை யார் வில்லியம்னு கூப்பிடுவாங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வில்லியம் அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியும். அதான் he calls the servants by their name. ஃபார் எங்கள் ஸ்கூலில், எங்கள் காலேஜில் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் பையன் படித்தான், கிளேட்டன் ஃபன்சிகா. அவன் பேர் கிளேட்டன் ஃபன்சிகா. ஒரு ப்ரொஃபஸர் ஃபன்சிகான்னு அவனை கூப்பிட்டப்ப அவன் வந்து அதை பிடிவாதமாக எனக்கு கிளேட்டன் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால்
அது இல்லைனாடா நமக்கு இப்போ 2 பேர் இருக்குன்னா நம்ம எந்த பேர்னாலும் சொல்லி கூப்பிடுவோம், எது ஈஸியாக இருக்கும். ஆனால் அவன் வந்து அதை தான் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ணான். அப்புறம் தான் தெரியுது அது வந்து ஒரு உரிமை. அந்த ஃபஸ்ட் நேமை சொல்லி கூப்பிட்றதுங்கிறது என்னது, எல்லோரும் கூப்பிட முடியாது, ஒரு சிலரால் மட்டுமே கூப்பிட முடியும். ப்ரொஃபஸராக இருக்கனால நீங்கள் இந்த ஃபஸ்ட் நேம் சொல்லி தான் கூப்பிடணும். செகண்ட் நேம் சொல்லி கொடுத்தா அது வந்து மரியாதை தர மாதிரியா, நீங்கள் எனக்கு அந்த மரியாதை தர தேவையில்ல. அந்த ஆர்குமெண்ட் கிளாஸில் போச்சு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சர்வன்ஸை நேம் சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அப்ஸ்டேர்ஸ்க்கு போய்ட்டு விசிட் பண்ணுறாரு, அவங்களோட ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதான் இங்கே சொல்ல வராங்க. ஒரு சர்வன்ஸோட கூட அந்தளவுக்கு டைம் பண்ணக்கூடியவராக இருக்கார். ஐ மஸ்ட் நாட் omit that Sir Roger is a justice of the quorum. இவர் யார் அப்படின்னா மெஜிஸ்ட்ரேட். இவர் வந்து ஒரு ஜஸ்டிஸ். குவாரம் அப்படின்னா வந்து லோக்கல் கோர்ட். குவாரம் அப்படிங்கிறது லோக்கல் கோர்ட்டு. அந்த லோக்கல் கோர்ட்டில் சின்ன சின்ன அந்த உள்ளூர் பிரச்சனைகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய பவர் இவருக்கு இருக்குது. இவர் பேரோனட் அப்படின்னு பார்த்தோம்ல, இவருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை விசாரித்து அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வழங்கக்கூடிய பவர் வந்து இவருக்கு இருக்குது. இவர் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டேட்டிவ் பர்சன். இவர் என்னதான் ஒரு காமெடியாக இருந்தாலும் ஒரு ஹியூமரஸ் பர்சனாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி உள்ள பர்சன். தென் ஹி ஃபில்ஸ் த சேர் அட் அ குவார்டர் செஷன் வித் அ கிரேட் அபிலிட்டிஸ். ஃபில்ஸ் த சேர் அப்படின்னா அந்த பவர்ஃபுல் நாற்காலியில் உட்காரக்கூடிய தகுதிப்படுத்தவர். அந்த மெஜிஸ்ட்ரேட் உட்காரக்கூடிய சேரில் வந்து இவர் உட்கார தகுதிப்படுத்தவர். அதான் ஃபில்ஸ் த சேர் அப்படின்னு சொல்கிறாங்க. குவார்டர் செஷன் அப்படிங்கிறது அந்த இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கோர்ட் பீரியட். லோக்கல் கோர்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் நடக்கும், எல்லா டைமும் நடக்காது, குறிப்பிட்ட டைமில் நடக்கும். அந்த டைமில் அவருக்குன்னே ஒரு தனி சேர் இருக்குது, மெஜிஸ்ட்ரேட்டுக்கான சேர். அதில் உட்காந்து அந்த அந்த ஜஸ்டிஸ்க்குரிய கடமைகளை செய்யக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர். அதுக்கான அபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது, அதுக்கான பவரும் அவர்கிட்ட இருக்குது. வித் எ கிரேட் அபிலிட்டி. பவர் மட்டும் இல்லை, வேறு என்னவும் இருக்குது, அபிலிட்டியும் இருக்குது. And 3 months ago gained universal applause by explaining a passage in the Game Act. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு கேம் ஆக்ட் மீன்ஸ் அனிமல்ஸ் ஹண்டிங், அனிமல்ஸ் வச்சு கேம் விளையாடுறது ப்ளஸ் ஹண்டிங், இது சம்மந்தமான ஒரு ஆக்டு தான் கேம் ஆக்ட். இங்கிலாண்டில் அப்படி ஒரு ஆக்ட் இருந்திருக்கு. அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கும் அனிமல்ஸை கேமில் யூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்குன்னே ஒரு ஆக்ட் வச்சுருந்துருக்காங்க இங்கிலாண்டில். அந்த ஆக்டில் இருக்க ஒரு பேசேஜை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த ப்ராப்பர் மீனிங். அந்த லீகல் இதை படித்து இந்த பேசேஜுக்கு இதுதான் மீனிங் அப்படி சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கிடச்சி தான் எல்லோரும் இவர் வந்து பாராட்டினாங்களா. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்டு பர்சன். இஸ் ஆல்சோ ஏ ஹியூமரஸ் பர்சன், ஒரு கேர்லெஸ் பர்சன், ஒரு கேர்லெஸ் அட்டிடியூட் கொண்ட பர்சன், ஒரு ஜெனரஸ் பர்சன். நீங்கள் வந்து இவருக்கான அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எழுதி வச்சுக்கலாம். அதே டைமில் ஒரு ஏபிள்டு பர்சன், ஒரு ஸ்கில்ஃபுல்டு பர்சன். எனி டவுட்ஸ் ஸோ ஃபார்? Shall we proceed? Yes, sir. Okay. Yes, sir. The gentleman next in esteem and authority among us is another bachelor who is the member of the inner temple. அடுத்த ஒருத்தர் பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து அவரும் பேச்சுலர். அடுத்த ஜென்டில்மேனும் பேச்சுலர். அவர் வந்து மெம்பர் ஆஃப் த இன்னர் டெம்பிள். இன்னர் டெம்பிள் அப்படிங்கிறது லீகல் எஜுகேஷனுக்கான ஒரு இடம். இன்ஸ் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர் டெம்பிள் அப்படிங்கிறது இன்ஸ் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ் ஆஃப் கோர்ட் அப்படியே அட்வொகேட்ஸ்லாம் படிப்பாங்களே அந்த இடம், அவங்களுக்கு எஜுகேஷன் சொல்லித்தரக்கூடிய இடம். அந்த இடத்த சேர்ந்த ஒரு நபர். அவர் வந்து பேச்சுலர் ப்ளஸ் அவர் எப்படிப்பட்டவர், ஹீ இஸ் எ மெம்பர் ஆஃப் த இன்னர் டெம்பிள் மீன்ஸ் லீகல் இஷ்யூஸில் ட்ரெயின் பண்ணப்பட்டவர். லீகல் இஷ்யூஸில் ட்ரெயின் பண்ணப்பட்ட இவருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த சார் ரோஜர் டி கவுலிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் வந்து ஜஸ்டிஸ். அவர் லாலாம் போய் படிக்கல, எங்கேயும் லா படித்ததா அவர் சொல்லவே இல்லை. பட் பரம்பரையாக அவருக்கு வந்து அந்த பவர் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளை
லோக்கலில் இருக்க பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய பவர் இருக்குது. இவர் யாருன்னா ஒரு அட்வொகேட், ஒரு லாயர், ஒரு எஜுகேட்டட் லாயர். ஏ மேன் ஆஃப் கிரேட் ப்ரொபிட்டி விட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 அட்ஜெக்டிவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து என்னென்ன பார்த்தோம்? சார் ரோஜட்டி கொலைக்கு 3 இது பார்த்தோம். எஸ் எஸ் cheerful gay hearty பார்த்தோம். இவருக்கு வந்து probity wit and understanding. probity wit and understanding. probityனா ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்குது, மாரல் இன்டெகிரிட்டியோடு இருக்குது, ஒரு ஆனஸ்ட் பர்சனாக இருக்க தான் வந்து probity. நேர்மையான ஒரு நபராக, மாரல் வேல்யூஸை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் தான் probity. விட்டுனா இன்டலெக்சுவலாகவும் இருக்கார். நேர்மையாக மட்டும் இல்லை, எப்படி இருக்கார்? இன்டலெக்சுவல் பர்சனாகவும் இருக்கார். ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிட்டியாக ஒருத்தர் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கக்கூடிய நபர். விட் அப்படிங்கிறது சுயமாக யோசிக்கக்கூடிய திறமை, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வெளியில் இருக்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய திறமை. இது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது. ப்ளஸ் ஆனஸ்டாகவும் இருக்கார். But he has chosen his place of residence rather to obey the direction of an old humorous father than in the pursuit of his own inclinations. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, he chosen his place of residence. அவரோட ப்ரொஃபஷன் அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க அப்பா சொல்கிறத கேட்டு எடுத்துட்டார். அவர் அந்த அட்வொகேட்டுங்கிறது இவரோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் இவர் அட்வொகேட்டாக மாறலை, ஒரு லாயராக மாறலை, ஒரு லீகல் பர்சனாக மாறலை. யாரோட இதனால்? அவங்க அப்பா வந்து, அதுவும் அவங்க அப்பா எப்படி சொல்கிறாங்க? ஹியூமர்சம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓல்டு ஹியூமர்சம் ஃபாதர் அப்படின்னா ஒரு வித்தியாசமான, ஒரு ஈசென்ட்ரிக், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபாதர். அந்த ஃபாதர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபாதர். அவர் தான் வந்து அவங்க பையனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, நீ வந்து லா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் விருப்பமே இல்லைனாலும் என்ன பண்ணிட்டாரு, அவரோட பர்சனல் இன்க்ளினேஷன்ஸ், அவரோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அப்பாவை ஒபே பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக ஒபே பண்ணி கடைசியில் இவர் பிடிக்காத ஒரு படிப்பெடுத்து படிச்சிட்டாரு. ஒபீடியன்ஸ் தான் வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய இவர் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க அப்பா ஒபே பண்ண போயிட்டு ஒரு பிடிக்காத படிப்பெடுத்து படிச்சிட்டாரு. He was placed there to study the laws of the land and in the most learned of any of the houses in those of the stage. அவர் எதுக்காக இங்கே படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா, லாஸ் ஆஃப் த லேண்டு, நில சம்மந்தமான சட்டங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் இங்கே கொண்டு வந்து இந்த இன்னில் சேர்த்துருக்காங்க. இந்த டெம்பிள் இன்னில் சேர்த்தது காரணம் இவர் லாஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். பட் அவரை எது அதிகமாக படித்தார்னா, தோஸ் ஆஃப் த ஸ்டேஜ், லாஸ் ஆஃப் த ஸ்டேஜ், தேட்டரை தான் அதிகமாக படிச்சிருக்காரு. அப்படின்னா நிறையா போய் ப்ளே பார்த்துருக்காரு. அந்த டெம்பிள் இன்னில் படிக்க லாவை படிக்காமல் ப்ளே பார்க்குறேன்னு சொல்லி ஸ்டேஜாக சுற்றியிருக்காரு, தேட்டராக சுற்றியிருக்காரு. இவருக்கு இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக எதில் இருக்குது? ப்ளேஸ் பார்க்குறதுல இருக்குது, லிட்ரேச்சரில் இருக்குது, ப்ளேஸ் ட்ராமாவில் இருக்குது. பட் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போய் எங்கே சேர்த்து விட்டாங்க? லா படிக்க சேர்த்து விட்டாங்க. அதுதான் அவருக்கு பிரச்சனை. அரிஸ்டாட்டில், லாங்கினஸ் அண்ட் ஆர் மச் பெட்டர் அண்டர்ஸ்டுட் பை ஹிம் தென் லிட்டில்டன் அண்ட் ஆர்கோக். லிட்டில்டன் ஆர்கோக் அப்படிங்கிறவங்க வந்து இங்கிலாண்டில் லா சம்மந்தப்பட்ட ரைட்டர்ஸ். லிட்டில்டன் அண்ட் கோக் அவங்க வந்து இங்கிலாந்து லீகல் அத்தாரிட்டிஸ், இங்கிலீஷ் லீகல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் லீகல் மேட்டர்ஸை படித்து புரிஞ்சுக்கிறத விட இவருக்கு எது அதிகமாக புரியுதுன்னா, அரிஸ்டாட்டிலையும் லாங்கினஸையும் படிக்க தான் ரொம்ப புரியுதான். அவங்க 2 பேர் யார்? அரிஸ்டாட்டில் அண்ட் லாங்கினஸ். கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ், அவங்க 2 பேரும் கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ். லிட்ரரி கிரிட்டிக்ஸ், அரிஸ்டாட்டிலும் லாங்கினஸும் லிட்ரரி கிரிட்டிக்ஸ். அவங்கள அதை படித்தா தான் இவருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. லிட்டில்டனும் கோக்கும் சொல்லக்கூடிய லீகல் இஷ்யூஸ் புரியல இவருக்கு. The father sends up every post questions relating to marriage article, leases, tenures in the neighborhood, all which questions he agrees with an attorney to answer and take care of in the lump. இவங்க ஃபாதர் என்ன பண்ணுறாரு,
நிறையா கொஷின்ஸ் அனுப்புகிறாராம். பையனை படிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணுறாரு, மேரேஜ் சம்மந்தமான மேரேஜ் சம்மந்தமான லா, லீஸ் சம்மந்தமான லா, இது மாதிரி லேண்டு சம்மந்தமான லா, இதெல்லாம் வந்து நிறையா கொஷின்ஸ் அனுப்புகிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஹி அக்ரீஸ் வித் அன் அட்டானிட்டி டு ஆன்சர். இது எல்லாத்தையும் அவராக ஆன்சர் பண்ணாமல் ஒரு அட்டானிட்டி, இவருக்கு மேலே இருக்கக்கூடிய அட்டானிட்டை கேட்டு அவர் சொல்கிறத கேட்டு அப்படி தான் ஆன்சர் பண்ணுறாரு. உங்கள் அப்பா இவர்கிட்ட கொஷின் கேட்டால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கொஷினுக்குலாம் ஆன்சர் வந்து அட்டானிட்டை கேட்டு அப்படியே பேட்சாக லெட்டர் அனுப்புகிறாரு. அப்படி தான் வந்து இவரோட லீகல் நாலேஜ் ரொம்ப குறைவாகவும் லிட்ரரி நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதை தான் சொல்ல வர்றாரு. ஒரு லீகல் ஸ்டூடெண்ட்டு, பட் இவரோட லீகல் நாலேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது, லிட்ரேச்சர் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. He is studying the passions themselves when he should be inquiring into the debates among men which arise from them. அவர் வந்து எது ஸ்டடிங் த பேஷன்ஸ்னால் ஹியர் பேஷன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டடிங் த பேஷன்ஸ். லிட்ரேச்சர் பேஷன் அப்படிங்கிறது ஃபிலாசபி, லிட்ரேச்சர், இதுதான் வந்து அவரோட பேஷன். அவரோட பேஷன்ஸ் தான் படிச்சுட்ருக்காரு. அவரோட பேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி. ஏன்னா அரிஸ்டாட்டில், லாங்கினஸ் அந்த நேம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, ப்ளஸ் ஸ்டேஜ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணனால இவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபியாக இருக்குது. வென் ஹீ ஷுட் பி இன்கொயரிங் டு த டிபேட்ஸ் அமங் மென். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கணும், இவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து லீகல் டிபேட்ஸில் இருந்திருக்கணும், ப்ராக்டிக்கல் லாவில் இருந்திருக்கணும். ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் யுவர் மைக். புதுசாக ஜாயின் பண்ணவங்க உங்கள் மைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இவரோட பேஷன் ஃபுல்லாக லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபியில் தான் இருக்குது. பட் இவர் எதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கணும் அப்படின்னா டிபேட்ஸ் அமங் த மென், லீகல் டிபேட்ஸில், ப்ராக்டிக்கலில் நடக்கக்கூடிய லீகல் டிபேட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு. ஹி நோஸ் த ஆர்குமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஆரேஷன்ஸ் ஆஃப் டெமோஸ்தீன்ஸ் and truly, but not one case in the reports of our own courts. டெமோஸ்தீன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் ஆரேட்டர், டூலி அப்படிங்கிற ஒரு ரோமன் ஆரேட்டர். டூலியோட இன்னொரு பேர் வந்து சிசாரியோ. அவர் ஒரு ரோமன் ஆரேட்டர். டெமோஸ்தீன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் ஆரேட்டர். இந்த ரெண்டு ஆரேஷனையும் அவர் வந்து மனப்பாடமாக சொல்லுவார். எல்லா விஷயத்தையும் மனப்பாடமாக சொல்லுவார். பட் அவங்க கோர்ட்டில் நடக்கிற ஆர்குமெண்ட்டை அவர் என்ன பண்ண மாட்டார், சுத்தமாக தெரியாது. டெமோஸ்தீன்ஸோட ஆர்குமெண்ட்டையும் டூலியோட ஆர்குமெண்ட்டையும் மனப்பாடமாக சொல்லக்கூடியவர். அவங்க கோர்ட்டில் நடக்கக்கூடிய லீகல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டார். நோ ஒன் எவர் டுக் ஹிம் ஃபார் எ ஃபுல், பட் நன் எக்ஸப்ட் ஹிஸ் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் நோ ஹி ஹாஸ் எ கிரேட் டீல் ஆஃப் இட். இவர் வந்து இதனால இவர் வந்து யார் ஃபூலுன்னெலாம் சொல்லிட முடியாது. இவருக்கு லா தெரியல அப்படிங்கிறனால இவர் வந்து ஃபூலுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இவர் மிகப்பெரிய விட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுமா. யாருமே இவரை ஃபூலுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் க்ளோஸாக இருக்கவங்க மட்டும் தான் இவர் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் புரியுதா? மற்றவங்க பார்வைக்கு இவர் ஒரு நார்மல் பர்சன், ஆனால் இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவர் ஒரு இன்டெலிஜென்ட் நிறைந்த பர்சன். ஆனால் அதை என்ன பண்ண மாட்டார், வெளியில் காமிச்சிக்க மாட்டார். அதனால தான் வந்து மற்றவங்களுக்குலாம் தெரியல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா அவரோட இன்டெலிஜென்ட் வந்து அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா அதை வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டார். நோ ஒன் எவர் டுக் ஹிம் ஃபார் அ ஃபூல், பட் நன் எக்ஸப்ட் ஹிஸ் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் நோ ஹி ஹாஸ் எ கிரேட் டீல் ஆஃப் இட். திஸ் டர்ன் மேக்ஸ் ஹிம் அட் ஒன்ஸ் போத் டிஸ்இன்ட்ரெஸ்டட் அண்ட் அக்ரியபிள். இவர் இப்படி இருக்கிறதுனால, அதாவது
ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கனால இவர் அக்ரியபிளாகவும் இருப்பார், அதை வெளியில் காமிச்சிக்காதனால இவர் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டடாகவும் இருப்பார், ரெண்டு விதமாகவும் இருப்பார். த டேர்ன் மேக்ஸ் ஹிம் அட் ஒன்ஸ் போத் டிஸ்இன்ட்ரெஸ்டட் அண்ட் அக்ரியபிள். இவர் வந்து ஒரே டைமில் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டட் பர்சனாகவும் இருப்பார். ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டட்னா பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது, அன்இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தான் பிடிக்காத. வாட் இஸ் மீன் பை டிஸ்இன்ட்ரெஸ்டட்? அன்இன்ட்ரெஸ்டடுக்கும் டிஸ்இன்ட்ரெஸ்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டட்னா பிடிக்கிறது, அன்இன்ட்ரெஸ்ட்னா பிடிக்காம இருக்குது. வாட் இஸ் மீன் பை டிஸ்இன்ட்ரெஸ்டட்? அதை பற்றி நாட் செல்ஃபிஷ். இப்போ ஐ லைக் கிரிக்கெட் அப்படின்னா எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஐ டோன்ட் லைக் கிரிக்கெட் அப்படின்னா எனக்கு கிரிக்கெட் பிடிக்குது. ஐ எம் டிஸ்இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட்னா எனக்கு பிடிக்கணும்னு சொல்ல முடியாது, பிடிக்கான்னு சொல்ல முடியாது, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஐ எம் டிஸ்இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட்னா அதை நான் ஹேட்டும் பண்ணல, விரும்பவும் இல்லை, இம்பார்ஷியலாக இருக்குது, அது கண்டுக்காமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராகவும் இருக்கார், ஒரு அக்ரியபிள் பர்சனாகவும் இருக்கார். இவர் தெரியாதவங்க இவர் கண்டுக்காமல் விட்டுருவாங்க, தெரிஞ்சவங்க இவர் வந்து ஒரு அக்ரியபிள் பர்சனாக இருப்பாங்க. As few of his thoughts are drawn from business, they are most of them fit for conversation. எதனா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா, few of his thoughts are drawn from business. drawn from business அப்படின்னா மணி ஒர்க்கு அதான் பிஸ்னஸ். எய்தர் பிஸ்னஸ் மீன்ஸ் எய்தர் இட் இஸ் ரிலேட்டட் டு மணி ஆர் ஒர்க். இதிலேருந்து விலகி இருக்குமா. ஃபியூ ஆஃப் இஸ் தாட்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படின்னா இங்கே ரெண்டு வேர்டு நெகட்டிவ் வந்திருக்கு. ஒரு தாட்ஸ் கூட ஃபியூங்கிறது என்ன மீனிங்? ஃபியூ மீன்ஸ் ஃபியூ ஆஃப் இஸ் தாட்ஸ் அப்படின்னா ஒரு தாட் கூட பிஸ்னஸ்லேருந்து விலகி இருக்காது. ஒரு நெகட்டிவ் ஃபியூனா நெகட்டிவ் வேர்டு, ஒரு தாட்டு கூட பிஸ்னஸ்லேருந்து விலகி இருக்காது. தே ஆர் மோஸ்ட் ஆஃப் தம் ஃபிட் ஃபார் கான்வர்சேஷன். அதனால் எல்லாமே வந்து ஒரு கான்வர்சேஷனுக்கு, அதாவது பீட்டர் வந்து புஷ்ன்னு சொல்லுவாங்களே, வள கொலன்னு பேசாமல் கரெக்டாக பிஸ்னஸ் மட்டும் என்ன சொல்லணுமோ சொல்ல வர கருத்தை கரெக்டாக சொல்லிடுவார். அதனால் அது வந்து கான்வர்சேஷன் கரெக்டாக இருக்கும். ஒரு தாட் கூட அவர் சொல்ல நினச்சதை தாண்டி, அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை தாண்டி, பிஸ்னஸை தாண்டி இருக்காது. அதனால் வந்து அது வந்து கான்வர்சேஷன் ஃபிட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஹி ஸ்டேட் ஆஃப் புக் இஸ் a little too just for the age he lives in and he has read all but approves of a very few. இவரோட அடுத்த புக் டேஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இவரோட புக்ஸு எப்படி இருக்குது அப்படின்னா, இஸ் a little just too just for the age. இந்த ஏஜுக்குரிய புக்ஸை மட்டும்தான் படிப்பாராம். வாட் இஸ் மீன் டூ ஜஸ்ட்டுங்கிறதுக்கு இங்கே இந்த மீனிங் என்னது? His state of book is a little too just for the age he lives in. Reason sir. Just அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்ட் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். அந்த ஏஜுக்கே ஒரு புக்ஸ் மட்டும் படிப்பார். அவர் எல்லா புக்ஸையும் படிச்சுடுவார். அதே மாதிரி வைட் ரீடிங் இவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு வைட் ரீடிங், செலக்டிவாலாம் படிக்க மாட்டார். எல்லா விதமான புக்ஸும் படிப்பார். பட் அப்ரூவ்ஸ் ஆஃப் ஏ வெரி ஃபியூ. ஆனால் வந்து ஒரு சில புக்ஸை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவார். எல்லா புக்ஸை படித்தாலும் ஒரு சில புக்ஸை மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார், அக்செப்ட் பண்ணுவார். இங்கே வந்து ஹிஸ் டேஸ்ட் ஆஃப் புக் இஸ் எ லிட்டில் டூ ஜஸ்ட் அப்படின்னா, டூங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு. எப்போதுமே டூ அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டு, வெரி அப்படின்னா பாசிட்டிவ் வேர்டு. ஹீ இஸ் வெரி டாலுக்கும் டூ டாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? வெரி டால், டூ டால். வெரி இன்டெலிஜென்ட், டூ இன்டெலிஜென்ட் இப்படி சொல்லலாம். வெரி இன்டெலிஜென்ட், டூ இன்டெலிஜென்ட் என்ன டிஃப்ரென்ஸ்? வெரி இன்டெலிஜென்ட்னா ரொம்ப புத்திசாலி இருக்குது. டூ இன்டெலிஜென்ட்னா அளவுக்கு அதிகமாக புத்திசாலி இருக்குது. எஸ், அளவுக்கு அதிகமாக. டூனா அளவுக்கு அதிகமாக, ரொம்ப தேவையில்லாத அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. நெகட்டிவாக தான் சொல்லுவோம். டூங்கிறது எப்போதுமே நம்ம நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே டூ ஜஸ்ட் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டாக இருப்பார். அந்தளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கவே தேவையில்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அந்தளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர்.
புக் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருப்பார். எல்லா புக்ஸையும் படித்தாலும் ஃபியூ புக்ஸை தான் வந்து அப்ரூவ் பண்ணுவார், நல்ல புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர். His familiarity with customs and manners and actions and writings of the ancient makes him a very delicate observer of what occurs to him in the present world. இவரோட கஸ்டம்ஸ் மேனர்ஸ் ஆக்ஷன்ஸ், அதாவது இதில் வந்து இவர் ரொம்ப ஃபெமிலியராக இருப்பார். எந்த கஸ்டம்ஸ் அப்படின்னா ஏன்ஷியன்ட் கல்ச்சரோட கஸ்டம்ஸ், மேனர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். பழங்காலத்தில் இருந்த அந்த கஸ்டம்ஸ் மேனர்ஸ் ஆக்ஷன்ஸில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறதுனால ப்ரெசன்ட் வேர்ல்டில் வந்து அவர் வந்து ஒரு டெலிகேட் அப்சர்வராக தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஈஸியாக நியர்லியே ஒரு சட்டில் அப்சர்வர். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லேண்ட். இவருக்கு வந்து நாலேஜ், எதை பற்றின நாலேஜ் அதிகமாக இருக்கு? ஏன்ஷியன்ட் கல்ச்சரை பற்றின நாலேஜ் அதிகமாக இருக்குது. ஏன்ஷியன்ட் கல்ச்சரை பற்றின நாலேஜ் அதிகமாக இருக்குது. அந்த பழங்காலத்தில் அந்த கஸ்டம்ஸு, மேனர்ஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இருக்க ப்ரெசன்ட் லைஃப்பை அந்த கண்ணோட்டத்தோடையே பார்ப்பார். அந்த ஏன்ஷியன்ட் அந்த கல்ச்சரோட கண்ணோட்டத்தோடையே பார்க்கக்கூடிய ஒருத்தர். டெலிகேட் அப்சர்வர் ஆஃப் வாட் அக்கர்ஸ் டு ஹிம் இன் த ப்ரெசன்ட் வேர்ல்டு அப்படின்னா இப்போ இருக்கிறத வந்து பழைய காலத்து இதை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அல்லது அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் ஏன்ஷியன்ட் கஸ்டமை பேஸ் பண்ணி தான் அப்சர்வ் பண்ணுவார். வெரி கிளியர். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்யூ ஒரு நாள் ஒரு லிட்ரேச்சர் எப்படி அனலைஸ் பண்ணுவார்? மேத்யூ ஒரு நாள் ஒரு லிட்ரேச்சர் எப்படி அனலைஸ் பண்ணுவார்? அவர்கிட்ட ஒரு லிட்ரேச்சர் கொடுத்தா எஸ், வாட் இஸ் மீன் பை தட்? டச் ஸ்டோன் மெத்தட்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலர், ரொம்ப கம்பேரிங் வித் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் புக், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லிட்ரரி புக் எடுத்து அதோட கம்பேர் பண்ணுவார். இப்போ புதுசாக ஒரு போயம் தந்தால் இந்த போயம் அந்த பழங்காலத்து போயம் அளவுக்கு இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி அதை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவார். அது மாதிரி இவர்கிட்ட ஒரு ப்ரெசன்ட் கஸ்டம் ஒன்று பார்த்தாருன்னா, ப்ரெசன்ட் மேனஸ், ப்ரெசன்ட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு மேனஸை பார்த்தா அது பழங்காலத்து எப்படி இருந்துச்சு அதோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து தான் அவர் என்ன பண்ணுவாராம், அதை அப்சர்வ் பண்ணுவார், அதை ஜட்ஜ் பண்ணுவார். ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் கிரிட்டிக் அண்ட் த டைம் ஆஃப் த பிளே இஸ் ஹிஸ் அவர் ஆஃப் பிஸ்னஸ். அவர் வந்து ஒரு என்ன தான் ஒரு லா படித்தவராக இருந்தாலும் இஸ் அ ஃபேமஸ் கிரிட்டிக். இவரோட பிஸ்னஸை எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டூரிங் த அவர் ஆஃப் த பிளே. இவரோட பிஸ்னஸ், அதாவது இவரோட இது வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? த டைம் ஆஃப் த பிளே இஸ் ஹிஸ் அவர் ஆஃப் பிஸ்னஸ். The time of his play is the hour of his business. Metaphor. Not metaphor. எதோட கம்பேர் பண்ணுறாங்க? மெட்டஃபர்னா டூ டிஃப்ரெண்ட் திங்ஸை கம்பேர் பண்ணாதான் மெட்டஃபர். அவர் எக்ஸலண்ட் கிரிட்டிக்கு அவன் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், பர்சானிஃபிகேஷனும் இல்லை, இங்கே எதை பர்சானிஃபை பண்ணுறாங்க? நான் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவன் தேட்டர் போனால் தான் படிப்பான் அப்படின்னு சொன்னால் அது என்னது? இவர் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு லா காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு டெம்பிளில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. இவரோட பிஸ்னஸே ஸ்டேஜில் தான் போய் ஆரம்பிக்கும் அப்படின்னா அது என்ன? அது ஐரணி. தட் இஸ் அ ஐரணி. ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டடிங்கிறது தேட்டர் வந்து ரெக்ரேஷனுக்கானது, ஸ்டடிங்கிறது டெம்பிள் மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியது. ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க, அப்படியே மாற்றி இவருக்கு வேலையே ஸ்டேஜில் போய் ட்ராமா பார்க்குறதா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வேலையே ஸ்டேஜில் போய்ட்டு, அதாவது தேட்டரில் போய்ட்டு ட்ராமா பார்க்குறதா. அப்போனா இவர் வந்து படிக்கவே இல்லை அப்படின்னு இதுதான் முன்னாடி சொன்னாங்க, இப்போயே தான் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி at 5 he passes through the new inn, crosses through Russell Court and takes a turn to Will's till the play begins. எக்ஸாக்ட்லி at 5 he passes அப்படின்னா ஒரு ரொட்டீன் லைஃபாக சொல்கிறாங்க. இது அவரோட ரொட்டீன் லைஃப். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தினம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நியூ இன்னை பாஸ் பண்ணி போய்ட்டு வரான். பாசஸ் த்ரூ நியூ இன். அதுக்கப்புறம் ரசல் கோட்டை பாஸ் பண்ணி போய்டுவார். இவர் ஆக்சுவலாக இவரோட வேலை வந்து இன்னில் படிக்கிறது, கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் அவர் என்ன பண்ணிடுவார், பாஸ் பண்ணி கடந்து போய்டுவார். அப்புறம் டேக்ஸ் அ டென் அட் வில்ஸ்
வில்ஸ் டில் த ப்ளே பிகின்ஸ். வில்ங்கிறது அந்த தேட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய்ட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே போய்டுவார். அவருக்கான நியூன்லேயும் இருக்க மாட்டார், அவருக்கான கோட்லேயும் இல்லாமல் தேட்டருக்கு போய்டுவார். இது வந்து ஒரு சட்டரிக்கலாக சொல்கிறாங்க. He has his shoes rubbed and his periwig powdered at the barbers as you go into the rows. இது ரெண்டுமே வந்து தேட்ரிக்கல் கல்ச்சர். அந்த இங்கிலாந்து பீரியடில் அல்லது இந்த ரெஸ்டரேஷன் பீரியடில் தேட்டருக்கு போகக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஷூஸை வந்து ரப் பண்ணி போட்டுக்கோங்களாம். ஷூஸை வந்து ரப் பண்ணி போட்டுக்கோங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணிக்கார், அந்த தேட்டருக்கு போகிற அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணி ரப் பண்ணி போட்டு பெரிவிக் அப்படின்னா விக்கு, தலையில் வச்சுக்கிற விக்கு, அதை என்ன பண்ணிக்குவார் ஃபேஷனபிளாக போட்டுக்குவார். பவுடர்னா ஃபேஷனபிளாக அதை மாற்றி போட்டுக்கிறது. விக்கு ஒன்று வச்சுக்குவார், ஷூஸை நல்லா ரப் பண்ணி போட்டுக்கிட்டு ரோஸுங்கிற ஒரு தேட்டர், அந்த தேட்டருக்கு வந்து அவர் போயிடுவார். இது வந்து அந்த ரெஸ்ட்ரக்ஷன் ஏஜில் இருந்த ஒரு நார்மல் தேட்டர் கோயிங் பர்சன் கூடிய ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார் த குட் ஆஃப் த ஆடியன்ஸ் வென் ஹீ இஸ் அட் த பிளே ஃபார் த ஆக்டர்ஸ் ஹேவ் அன் அம்பிஷன் டு ப்ளீஸ் ஹிம். இவர் ஸ்டேஜில் இருந்தாலே சரி, இவர் அங்கே ஆடியன்ஸ் குரூப்பில் இருந்தாலே என்ன பண்ணுவாங்க, when he is at a play for the actors have an ambition to please him. இவரோ ப்ளீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களாம். இவர் ப்ளீஸ் ஆகிட்டார்னா அந்த ப்ளேவே ரொம்ப நல்ல ப்ளே. இவர் ஆடியன்ஸாக இருந்தார்னா இவரை மட்டும் ப்ளீஸ் பண்ணிட்டா அந்த ப்ளேவே எப்படிப்பட்ட ப்ளே, ஒரு ரொம்ப நல்ல ப்ளே. ஏன்னா இவர் தான் வந்து கிரிட்டிக்கல் மைண்டோடு அந்த ப்ளேவை பார்ப்பார். அவர் வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸ் மாதிரி பார்க்க மாட்டார், ஒரு கிரிட்டிக்கல் மைண்டோடு பார்ப்பார். முன்னாடி பார்த்தல இஸ் அ குட் கிரிட்டிக்னு, கிரிட்டிக்கல் மைண்டோடு பார்ப்பார். இவர் அந்த ப்ளே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அந்த ப்ளேவே நல்ல ப்ளே. இவருக்கு அப்போனா ஒரு கண்ட்ரோலிங் பவரே இருக்குது. அடிக்கடி ப்ளே போடுறதுனால இவர் வந்து அந்த ஆக்டர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் இவர் இப்படிப்பட்ட கிரிட்டிக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு, இவரால் அவங்க கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. இதான் வந்து அதில் இருக்கக்கூடிய இம்ப்ளைட் மீனிங். இஸ் தட் ஓகே? shall we move to the next session? Yes, sir. Okay. Sir Andrew Freeport. The person of next conversation is Sir Andrew Freeport, a merchant of great eminence in the city of London. அடுத்து வந்து ஆண்ட்ரூ ஃப்ரீபாட் அவர் பார்க்குறோம். கொஞ்சம் வேகமாக போயிடலாம், நம்ம ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இவர் வந்து ஒரு ரெப்புடேஷன் மிகுந்த ஒரு மெர்ச்சன்ட், லண்டனில் வாழக்கூடிய ஒரு மெர்ச்சன்ட். ஏ பர்சன் ஆஃப் இன்டெஃபிக்டபிள் இண்டஸ்ட்ரி, ஸ்ட்ராங் ரீசன் அண்ட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இவருக்கும் ஒரு 3 அப்ஜெக்டிவ் தராங்க. அப்படியே வரிசையாக 3 அப்ஜெக்டிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இன்டெஃபிக்டபிள்னா இன்டெஃபிக்டபிள் டயர்ட் ஆகாத வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். இன்டெஃபிக்டபிள்னா டயர்டே ஆகாமல் கடுமையாக உழைக்கக்கூடியவர். இவர் வந்து டயர்டே ஆகாமல் கடுமையாக உழைக்கக்கூடியவர். ஒரு ஸ்ட்ராங் ரீசன் மீன்ஸ் நல்ல ஒரு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர், காரணக்காரிய அறிவு உள்ள ஒருத்தர். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு காரணக்காரிய அறிவுன்னு சொல்லல, அந்த மாதிரி ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். அண்டு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் 3 அப்ஜெக்டிவ் கொடுத்துருவாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிஸ் நோஷன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆர் நோபல் அண்ட் ஜெனரஸ். இவரோட ஐடியா, பிரின்சிபல்ஸ், ட்ரேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, அந்த பிரின்சிபல்ஸ் வந்து நோபல் அண்ட் ஜெனரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப நோபலாகவும் ஜெனரஸாகவும் இருக்குது. ஒரு ட்ரேடிங்கில் வந்து ஒரு வெல் நோன் பர்சன். இவர் ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து வெல் நோன் பர்சன். ஒரு ட்ரேட் பண்ணால் அதனால் ஒரு நாட்டுக்கும் ஒரு பர்சனலாகவும் பெனிஃபிட் வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். நாட்டுக்கும் அதனால் பெனிஃபிட் வரணும், நமக்கும் பெனிஃபிட் வரணும் அப்படின்னு சொல்கிறவர். அண்ட் அஸ் எ வெரி ரிச் மேன், ஹி யூஸ்வலி சம் ஸ்லேவ் வே ஆஃப் ஜஸ்டிங் விச் would மேக் him நோ கிரேட் ஃபிகர் வேர் ஹி நாட் எ ரிச் மேன். ஹி கால்ஸ் த சி த பிரிட்டிஷ் காமன். இவர் வந்து ஒரு ரிச் பர்சன், அதே மாதிரி ஒரு மிஸ்சூவஸ் பர்சன், ஒரு ஹியூமரஸ் பர்சன். யூஸ்வலி சம் ஸ்லை வே ஆஃப் ஜஸ்டிங். இவர் வந்து ஒரு மிஸ்சீவஸ் பர்சன், ஒரு ரிச் பர்சன் ப்ளஸ் ஒரு மிஸ்சீவஸ் பர்சன். which would make no great figure where he
நாட் எ ரிச் மேன். இவரோட மிஸ்டீவியஸ்னஸ் வந்து ஒருவேளை இவர் ஏழையாக இருந்து ரிச்சாக இல்லாமல் ஏழையாக இருந்து செஞ்சுருந்தா அது இவருக்கு ஒரு கெட்ட பேரை தான் வாங்கி தந்திருக்கோம். இவர் பணக்காரனாக இருந்து ஒரு மிஸ்டீவியஸாக இருக்கிறதுனால எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவே ஒரு ஏழையாக இருந்து ஒரு சாதாரண ஆளாக இருந்து அதே அளவுக்கு மிஸ்டீவியஸாக இருந்தால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இது பார்க்கலாம். இப்போ அண்ணா வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அது வந்து அண்ணா சொல்லிட்டாருன்னா அது அண்ணா சொன்னதுனால தான் அது ப்ராப்ளம் ஆகும். சாதாரண விஷயம் கூட சொல்லிக்கலாம். இந்த மாதமோச்சு திரைமணியோ பத்திரை அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளை சுற்றி இருக்க எத்தனையோ பேர் இதை விட சூப்பர் ரைமிங்லாம் பேசுகிறாங்க, அது ப்ராப்ளம் ஆகாது. பட் அது ஏன் ப்ராப்ளம் ஆச்சுன்னா பிகாஸ் அவர் அண்ணா ஒரு சீஃப் மினிஸ்டர், அவர் ஏற்கனவே இன்டலெக்சுவல்னு பேர் எடுத்த ஒருத்தர். அவர் சொன்ன பல விஷயங்கள் இந்த அண்டு ஆறு அதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரியார் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் இங்கிலீஷ் ப்ரொஃபஸரே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அவர் சொல்லிட்டதுனால அது வந்து பெருசாக. அதுமாதிரி காந்திஜி கெட்டில் காப்பி அடிக்கலை, இதெல்லாம் எதனால் ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அவங்க பெரிய ஆளானதுனால அவங்க சின்ன விஷயமே நினச்சி கூட சேர்ந்து பெரிய விஷயமாக மாறிடுது. அதுதான் இவருக்கும் சொல்கிறாங்க. இவர் சாதாரண சின்ன குறும்புத்தனம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பட் இவர் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறனால அதை வந்து எல்லாம் ரசிக்கிறாங்க. இவர் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் இதை ரசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Why it is here he calls the sea the British common. He calls the sea the British common. அப்படின்னா what is mean? He calls the sea the British common. இது வந்து மெட்டஃபர். எஸ், இங்கே வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். He calls the sea the British common அப்படின்னா பிரிட்டிஷியை வந்து பிரிட்டிஷோட எக்கனாமியை எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நேவல் பேஸ்டு வெல்த்து தான். நம்ம பார்த்தோம்ல ஸ்பானிஷ் வரும்போதுக்கு அப்புறமே வந்து அவங்க நிறைய ஷிப் தான் பில்ட் பண்ணாங்க. ஷிப் பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் காமர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக டெவலப் பண்ணாங்க, ரொம்ப பெரிய அளவில் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ட்ரேடிங், பிரிட்டிஷ் அப்படின்னாலே ட்ரேடிங் தான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னாலே ட்ரேடிங். இஸ் அக்கண்டட் வித் த காமர்ஸ் இன் ஆல் இட்ஸ் பார்ட்ஸ். இவருக்கு வந்து காமர்ஸ், அதாவது பையிங் அண்ட் செல்லிங், இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப தெளிவான நாலேஜ் இருக்குது. ட்ரேடிங், அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி சொல்கிறல, பையிங் செல்லிங், இது எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து ஒரு ப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அக்விண்டட் அப்படின்னா ஒரு ப்ராட் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நபர். He will tell you that it is a stupid and barbarous way to extend dominion by arms. Dominion here refers to controlling other territories. Dominion அப்படின்னா controlling other territories. மற்ற நாட்டை வந்து நம்ம ஆயுதங்கள் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டுப்பீரியஸ் அண்டு காட்டுமிராண்டித்தனமான, முட்டாள்தனமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவர் பேச்சு தான் இங்கிலாந்து கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற டெரிட்டரி வந்து மற்ற நாட்டை போய்ட்டு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, போர் செஞ்சு அவங்கள பிடிக்கக்கூடாது, அவங்கள வியாபாரம் செஞ்சு தான் அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லித்தந்தது யார்? இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கிலாண்டும் அதை தான் ஃபாலோ பண்ணிச்சு. இந்தியாவை அவங்க கேப்சர் பண்ணதே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற பிஸ்னஸ் மூலிமா தான். இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அவங்க கேப்சர் பண்ணது பிஸ்னஸ் ட்ரேடு மூலிமா தான், ஆர்ம்ஸ் மூலிமா கிடையாது. அதை தான் இவர் சொல்கிறார். ஒரு கண்ட்ரியை கான்கர் பண்ணுறதுக்கு நமக்கு ஆர்ம்ஸ் தேவையில்ல, நமக்கு வந்து பிஸ்னஸ் தான் தேவை. அது வந்து ஒரு அன்சிவிலைஸ்ட் ஆக்ட். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்கலாம். அக்கார்டிங் டு சார் ஆண்ட்ரி ஃப்ரீபாட், கேப்சரிங் எ கண்ட்ரி பை ஆர்ம்ஸ் இஸ் எ டேஷ் ஆக்ட், டேஷ் அண்ட் டேஷ் ஆக்ட் அப்படி கேட்கலாம். என்ன ஆக்டு? ஸ்டூபிட் அண்ட் பார்பரஸ் ஆக்ட். டொமினியன் த கேப்சரிங் த டெரிட்டரி, அதுதான் நான் கேப்சரிங் த டெரிட்டரின்னு சொல்லிட்டேன். எக்ஸ்டெண்டிங் டொமினியன் பை ஆர்ம்ஸ் இஸ் அ டேஷ் அண்ட் டேஷ் ஆக்ட் அப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அக்கார்டிங் டு ஆண்ட்ரூ ஃப்ரீபாட், எக்ஸ்டெண்டிங் டொமினியன் பை ஆர்ம்ஸ் இஸ் a kind of dash and dash act. Stupid and barbarous act. Stupid and barbarous. இந்த மாதிரி கேட்டலாம். ஒவ்வொரு லைனில் இதே மாதிரி கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். பெஸ்ட்டு வே நீங்கள் அந்த கொஷினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிவிடுங்க. என்னால் கிளாஸில் வந்து ஒவ்வொரு லைனுக்கு கொஷின் ஃப்ரேம் பண்ணி சொன்னால் நம்ம சிலபஸ் முடிக்க முடியாது.
நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்கும்போது இந்த லைனில் என்னென்னலாம் பாசிபிள் கொஷின் இருக்குது, இந்த லைனில் என்னென்னலாம் பாசிபிள் கொஷின் இருக்குன்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் எப்படிப்பட்ட கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா கொஷினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபார் ட்ரூ பவர் இஸ் டு பி காட் பை த ஆர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஒருத்தனை ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா 2 விதமாக கண்ட்ரோல் பண்ணலாங்கிறார். ஆர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இது 2மே இங்கிலாந்து படிச்சு. ஒன்று வந்து ஆர்ட்ஸ் மீன்ஸ் ஸ்கில்ஸ், நாட் ஃபைனாக வெறும் கல்ச்சர் மட்டும் கிடையாது, ஸ்கில் இண்டஸ்ட்ரி. இங்கிலாந்து வந்து அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரினா நாட் ஓன்லி பிஸ்னஸ் பட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேபர்ஸ், மாடர்ன் காமர்ஸ், ட்ரேடிங், அது எல்லாம் சேர்ந்தால் இண்டஸ்ட்ரியில் வரும். இது மூலியமாக தான் நம்ம வந்து ஒரு நாட்டை கேப்சர் பண்ண முடியும். நம்ம ஒரு நாட்டை கேப்சர் பண்ணால் ஆர்ம்ஸ் மட்டும் பத்தாது, ஆர்ட்ஸ் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இன்க்ளூடிங் அந்த வாட் டு சே கல்ச்சுரல் ஆர்ட்ஸு அல்லது ஃபைன் ஆர்ட்ஸ் அதையும் நம்ம சொல்லலாம். அதே டைம் ஸ்கில் பேஸ்டு ஒர்க், இது மூலியமாகவும் இண்டஸ்ட்ரிங்கிறது அன்ஸ்கில்டு ஒர்க், இது மூலியமாக தான் நம்ம ஒரு நாட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இன்க்ளூடிங் ட்ரேடிங் மூலியமாகவும் அன்ஸ்கில்டு ஒர்க் மூலியமாக ஸ்கில்டு ஒர்க் மூலியமாக தான் ஒரு நாட்டை நம்ம கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. நம்ம வந்து நார்மலாக போய்ட்டு ஆர்ம்ஸ் வச்சு கேப்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மெக்காலே கூட அவரோட மினிட்ஸில் என்ன சொல்கிறாரு, நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு ஈஸியான வழி. அவரோட மெக்காலே மினிட்ஸில் என்ன சொல்கிறாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ் சொல்லியிருப்பாரு, நம்மளோட திங்கிங் வந்து இங்கிலீஷ் திங்கிங்காக மாற்றிடணும். தட் மீன்ஸ் நம்மளோட கல்ச்சரை, நம்மளோட லைஃப் ஸ்டைலை, நம்மளோட திங்கிங்கை இங்கிலீஷ் திங்கிங்காக மாற்றிட்டா நம்ம ஈஸியாக அடிமையாயிடுவோம். நம்ம ஃபிசிக்கலாக இந்தியனாக இருக்கணும், பட் நம்ம திங்கிங்லாம் இங்கிலீஷ் திங்கிங்காக மாறிடணும். அதுக்கு தான் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் தேவை. நம்ம கல்ச்சர்லேருந்து எல்லாத்தையும் வந்து ஒரு இங்கிலீஷ் மேனுக்குரிய கல்ச்சராக மாற்றணும் அப்படின்னு தான் அவரோட எய்ம். அவர் எதுக்காகனா அவருக்கு அந்த வெள்ளைக்காரங்களுக்கு கிளர்க்கு வேலைக்கு ஆள் தேவை. வெள்ளைக்காரங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கிளர்க்கு வேலைக்கும் ஆள் தேவை. அப்போ அவனுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு கிளர்க்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளை உருவாக்குறதுக்கான கல்வியை வந்து அவர் உருவாக்கி வச்சார். அந்த கல்வியை தான் நம்ம இன்னமும் படிச்சுட்ருக்கோம். Diligence makes more lasting acquisition than valor and sloth has ruined more nations than the sword. Diligence அப்படின்னா ஹார்ட் ஒர்க் தான் வந்து வேலர்னா கரேஜோட ஹார்ட் ஒர்க் தான் அதிகமான அக்விசிஷனை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்போதுமே வந்து நம்ம கரேஜஸாக இருக்கிறத விட எப்படி இருந்தால் நம்ம பெருசாக அச்சீவ் பண்ண முடியும், ஹார்ட் ஒர்க் மூலிமா பெருசாக அச்சீவ் பண்ண முடியும். கரேஜ் மூலிமா அச்சீவ் பண்ண முடியாது, பட் ஹார்ட் ஒர்க் மூலிமா அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நாடு ஒரு ஆர்மி நல்லா கரேஜஸ் ஆர்மி வச்சுருக்கிறதோடைய ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இருந்தால் அந்த நாடு ஈஸியாக முன்னேறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாட்டில் தைரியமான ஆர்மி மேன் நிறையா இருக்கிறத விட யார் அதிகமாக தேவை, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஒரு நாட்டை அழிக்கணும்னா ஸ்வாடு தேவையில்ல, சோம்பேறித்தனமான மக்கள் இருந்தாலே போதும், நாடு அழிஞ்சுங்கிறாரு. ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு கத்தியும் தேவையில்ல, ஆர்மியும் தேவையில்ல. அந்த நாட்டு மக்களை சோம்பேறியாக மாற்றணும் அப்படின்னா அந்த நாடு என்ன ஆகிடும், தானா அழிஞ்சு போயிடும். இதுவுமே இங்கிலாந்து யூஸ் பண்ண ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கு இங்கிலீஷ் இங்கிலாந்து வந்து மற்ற நாட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக் அமைச்ச பேர் பிரெட் அண்ட் சர்க்கஸ் தியரி. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரெட் இண்டியன்ஸ்லாம் இருக்காங்களே அமெரிக்காவில், செவ்விந்தியர் அந்த நாட்டுக்கே உரியவர்கள், அவங்கள வந்து அவங்க ஏன் போராடலை அப்படின்னா, இப்போ நம்மளாம் சுதந்திரத்தை போராடணும், செவ்விந்தியர் வந்து போராடிக்கணும்ல, எங்கள் நாட்டை விட்டு வெளில போன்னு சொல்லி அமெரிக்காக்காரெல்லாம் விரட்டிடணும். அவனுக்கு இலவசமாகவே ப்ரெட்டு தருது, அவனுக்கு தேவையான சாப்பாடை வந்து இலவசமாகவே தரும், அவன் உழைக்கவே தேவையில்ல, இலவசமாகவே தருது. அவனுக்கு பொழுதுபோக்குக்கு சர்க்கஸை காமிக்கிறது. ப்ளஸ் இப்போ மாடர்னாக போதைப் பொருளை நிறையா தந்துடுது. இப்படி தந்து அவனை சிந்திக்க விடாமே பண்ணிட்டுருக்கான் இன்னமும். ஈவன் டுடே
ரெட் இண்டியன்ஸ் வாழ்கிற இடத்துல பென்ஷனுங்கிற பேரில் நிறைய அமௌண்ட்டை கொடுப்பாங்க. வேலைக்கே போக தேவையில்ல. இப்போ மாதம் நமக்குலாம் 1000 ரூபா அப்படிலாம் தராங்களே, அது மாதிரி உழைக்காமே காசு நிறையா தருவாங்க. அடுத்து அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு விதவிதமாக சீரியல் போடுறது, விதவிதமாக என்னென்னலாம் பொழுதுபோக்கு இருக்கோ அத்தனை பொழுதுபோக்கு காமிச்சிடுவாங்க ஃப்ரீயாகவே. போதை வருத நாட்டில் ஃப்ரீயாக புலங்கொட்டுவான். அவன் ஏரியாவில் புலங்கொட்டுருவாங்க. இப்போ அவன் என்னவே பண்ண மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? நாட்டுக்கு எதிராக போராட மாட்டான். இது ஏன் நாடு அப்படிங்கிற திங்கிங் அவனுக்கு வரவே வராது. இதுதான் வந்து அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக அவங்களாம் தேர் பிரிட்டிஷ் பீப்புள், தேர் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் பீப்புள் அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? மக்களை சோம்பேறி ஆக்கினா போதும், ஸ்வாடு தேவையில்ல. abounds in several fragile maxims amongst which the greatest favorite is a penny saved is a penny got. இவர் வந்து நிறைய மேக்ஸிம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ப்ராப் எக்கனாமிக்கல் ப்ராப்ஸ் நிறையா சொல்லுவார். குறிப்பாக வேஸ்ட் அவாய்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்ஸ் நிறையா சொல்லுவார். அதில் ரொம்ப ஃபேமஸானது எ பென்னி சேவ்ட் இஸ் எ பென்னி காட். இந்த ப்ராப் கொடுத்து இது யார் சொன்னா, இந்த கேரக்டரில் யார் சொன்னா அப்படின்னு கேட்கலாம். எ பென்னி சேவ்ட் இஸ் எ பென்னி காட் வந்து யார் சொன்னது? ஆண்ட்ரூ ஃப்ரீபாட். Yes. A general trader of a good sense is a pleasanter company than a general scholar. அவர் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜென்ரல் ட்ரேடர் ஆஃப் குட் சென்ஸ் இஸ் எ ப்ளசன்டர் கம்பெனி. ஒரு நல்ல சென்ஸ் உள்ள ஒருத்தர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஜென்ரல் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு ப்ராட்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஒரு ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர். அவர் வந்து ஒரு ஸ்காலரோட பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எ ஜென்ரல் ட்ரேடர் இஸ் ப்ளசன்ட் கம்பெனி தென் ஜென்ரல் ஸ்காலர். இங்கே 2 விதமான பர்சன் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஜென்ரல் ஸ்காலர், அவர் அப்படின்னா ஒரு லேர்ன்டு பர்சன். ஜென்ரல் ஸ்காலர் அப்படிங்கிற ஒரு லேர்ன்டு பர்சன், நிறையா படித்தவர். ஜென்ரல் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு வெறுமனே மெர்ச்சன்ட் மட்டும் கிடையாது. ட்ரேடர்னால் இங்கே மெர்ச்சன்ட் மட்டும் எடுத்துக்கூடாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இந்த 2 பேர்த்தில் யார் வந்து ஒரு நல்ல கம்பெனி நமக்கு அமைவாங்க? நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அமைவானா ஒரு ஸ்காலர் அமைவாரா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அமைவாரா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா? எஸ், ட்ரேடர் தான். ஒரு நல்ல உலகம் சுற்றிய ஒரு வியாபாரி தான் வந்து ஒரு நமக்கு நல்ல கம்பெனி அமைவர் இல்லையா? ஒரு ஸ்காலர் வெறும் புத்தகத்தை மட்டும் படித்த ஸ்காலர் வந்து நமக்கு வந்து நல்ல கம்பெனியாக அமைய மாட்டார். சார் ஆண்ட்ரூ ஹேவிங் எ நேச்சுரல் அன்அஃபெக்டட் எலக்வன்ஸ் த பெர்ஸ்பிக்யூட்டி ஆஃப் ஹிஸ் டிஸ்கோர்ஸ் கிவ்ஸ் த சேம் ப்ளஷர் தட் விட்வுட் இன் அனதர் மேன். இவர்கிட்ட ஒரு நேச்சுரலான எலக்வன்ஸ் இருக்குது, பேச்சு திறமை. அன்அஃபெக்டட்னா ஒரு நாட் ஆர்டிஃபிஷியல். இவர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பேசாமல் ஒரு நேச்சுரலாக பேசக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். அதுமாதிரி பெர்ஸ்பிக்யூட்டி அப்படின்னா கிளியர்னஸ். அவர் பேசக்கூடிய விஷயம் என்ன பண்ணும், எல்லாத்துக்குமே ஈஸியாக புரியும். அவர் பேசக்கூடிய விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ஈஸியாக புரியும். அது வந்து ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் உள்ள ஒரு விட்டு உள்ள ஒருத்தனோட இவரோட கிளாரிட்டி அதிக ப்ளஷர் கொடுக்கக்கூடியதாக இருக்கான். இன்னொருத்தன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், ஆனால் அவனால் கிளியராக பேச முடியாது. இவர் வந்து எப்படி இருக்கார், ரொம்ப கிளியராக ஒரு நேச்சுரல் கிஃப்ட் ஃபார் எலக்வன்ஸோட பேச்சு, இயல்பான ஒரு பேச்சு திறமை, மற்றவங்க புரிகிற மாதிரியான பேச்சு திறமை, இதெல்லாம் இவர்கிட்ட இருக்கிறதுனால ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் பர்சனோட இவர் வந்து ஒரு நல்ல டிஸ்கோர்ஸ் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். 2 ஃபஸ்ட்டு வந்து ஸ்காலரோட நல்ல பர்சனாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்டலெக்சுவல் பர்சனோட இவரோட எலக்வன்ஸ்னால் நல்ல பேசக்கூடிய ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேஸ் மேட் இஸ் ஃபேவரட் ஃபார்ச்சூன்ஸ் ஹிம்செல்ஃப். ஹேட் மேட் இஸ் ஃபார்ச்சூன்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு செல்ஃப் மேடு மேன். இவர் பரம்பரை சொத்துலாம் எதுவுமே கிடையாது. இவராகவே என்ன பண்ணியிருக்காரு, உழைச்சி சம்பாரிச்சிருக்காரு. இவரே வந்து அவரோட வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவங்களோட பரம்பரை சொத்து இல்லாமல் வெல்த்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு. தேர் இஸ் நாட் அ பாயிண்ட் இன் த campus but blows home a ship in which he is an owner. Point in the campus அப்படின்னா direction. but blows home in a ship in which he is an owner. இவரோட கப்பல் வந்து எல்லா திசையிலும் போகக்கூடியதாக இருக்குது. இங்கிலாந்துலேருந்து there is not a point in a compass அப்படின்னா there is a
நாட் அ சிங்கிள் டைரக்ஷன். இவர் கப்பல் போகாத ஒரு திசை கூட இல்லை. இவர் வீட்டில் இருந்து என் வீடுங்கிறது இங்கிலாந்து நம்ம எடுத்துக்கலாம். அவரோட அந்த இங்கிலாந்து நாட்டிலேருந்து அதான் இவரோட சொந்த கப்பல் போகாத திசையே இல்லை. எல்லா பக்கமும் போய் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. தேர் இஸ் நாட் அ பாயிண்ட் இன் த காம்பஸ். காம்பஸில் காமிக்காத திசையே இல்லை. இவர் ஷிப்பு போகாத திசை வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேப்டன் செனிட்ரி. அடுத்தது போகலாமா? எனக்கு 2 ஒர்க்கு முடிக்கலான்னு பார்த்தேன். பட் இந்த ஒரு ஒர்க்கு லேட்டாகிடும் போல். நெக்ஸ்ட்டு சார் ஆண்ட்ரூ இந்த கிளப் ரூம் சிக்ஸ் கேப்டன் சென்ட்ரி. இந்த கேப்டன் சென்ட்ரியை நம்ம முடிச்சிடுவோம். அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கிரேட் கரேஜ், குட் அண்டர்ஸ்டாண்டிங், பட் இன்வின்சிபிள் மாடஸ்டி. இவருக்கான 3 அப்ஜெக்டிவ் என்னது? கிரேட் கரேஜ், குட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்வின்சிபிள் மாடஸ்டி. ஒவ்வொருத்தருக்கும் 3 அப்ஜெக்டிவ் இருக்குது. தயவு செஞ்சு நோட்டில் எழுதி வைங்க. அப்படிலாம் இது ஒரு அசைன்மெண்ட்டை தரேன், எழுதி எனக்கு பர்சனலாக கூட அனுப்புங்க. இருக்கிற அத்தனை பேரும், அட்டன் பண்ணுற அத்தனை பேரும் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எழுதி என்ன பண்ணுங்கள், நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு அனுப்புங்க. இன்வின்சிபிள் அப்படின்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் ரிவைஸ் பண்ண. எஸ், மாடஸ்டின்னா தன்னடக்கம். மாடஸ்டி அப்படின்னா வந்து தன்னடக்கம். தன்னடக்கத்தில் இவரை ஜெயிக்க ஆளே இல்லையா. கேப்டன் செனிட்ரி ஜெயிக்கிறதுக்கு தன்னடக்கத்தில் வந்து ஜெயிக்க என்ன இல்லை, ஆளே இல்லை. அப்படின்னா ஒரு மிலிட்ரி மேன் வந்து இது வந்து சம்வாட் ஐரானிக்கலாக தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி எனக்கு தெரில. விட்ட தைரியம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் மிலிட்ரியில் எதுவாக இருந்தாலும் ஒரு இன்வின்சிபிள் மாடஸ்டி மீன்ஸ் ஒரு அளவுக்கு அதிகமான தன்னடக்கத்தோடு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. He is one of those that deserve very well but are very awkward at putting their talents within the observation of such as should take notice of them. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர்கிட்ட நிறைய மெரிட் இருக்குது. ஆனால் அதை எதுவுமே அவர் என்ன பண்ணிக்கல, வெளிக்காமிச்சிக்கல. he deserves very well. இவர்கிட்ட நிறையா டேலண்ட் இருக்குது, நிறைய தகுதி இருக்குது. பட் வெரி ஆக்வர்ட் அட் புட்டிங் தேர் டேலண்ட்ஸ் வித்தின் தேர் அப்சர்வேஷன் ஆஃப் சச் ஐ ஷுட் டேக் நோட்டீஸ் ஆஃப் தெம். நம்ம அதை கவனித்து பார்த்தா தான் தெரியுங்கிறவங்களுக்கு அதை என்ன பண்ணிக்குவார், வெளியில் காமிச்சிக்காமல் இருந்துக்குவார். He was some years a captain and behaved himself with a great gallantry in several engagements under several sages. இவர் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு. ஒரு தைரியமான ஒரு கரேஜியஸ் பர்சன். அவரோட வந்து நிறைய பேட்டில்ஸ், நீங்கள் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பேட்டிலை குறிக்கும். நிறைய பேட்டில்ஸில் ரொம்ப தைரியமாக வந்து அவரோட கரேஜை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜஸ்னால் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸில் ரொம்ப தைரியமாக இருந்திருக்காரு. He has quitted a way of life in which no man can rise suitably to his merit, who is not something of a courtier as well as a soldier. He has quitted a way of life. இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வந்து குவிட் பண்ணிட்டு வந்துட்டார். இவர் அந்த குறிப்பிட்ட has quitted a way of life in which no man can rise suitably to his merit. இவரை தவிர வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, இந்த அளவுக்கு மெரிட் வர முடியாது. இந்த அவருக்கு கிடைத்த வாழ்க்கை மாதிரி யாரும் மெரிட் வர முடியாதுங்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குவிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. எப்போ who is not something of a courtier as well as a soldier. Who is a courtier?
who is not something of a courtier as well as a soldier. கோர்ட்டியனா பெரும்பாலும் யார் சொல்லுவாங்க அப்படின்னா கோர்ட்டில் இருப்பாங்களே ஹூ சிக்ஸ் இப்போ எட்மண்ட் ஸ்பென்சர் மாதிரியான ஆட்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் இருந்து ஏதாவது ஒரு ஃபேவரை எதிர்பார்த்தே இருப்பாங்க. கோர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபேவரை எதிர்பார்த்துட்டு பெரும்பாலும் கோர்ட்டியர் அப்படின்னாலே கோர்ட்டில் பவரில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்களுக்கு மேலே இருக்கவங்ககிட்ட ஃபேவர் எதிர்பார்த்துருக்கக்கூடியவங்க. இவரும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்யூடன்ஸ் ஷுட் கெட் த பெட்டர் ஆஃப் மாடஸ்டி. இவர்கிட்ட வந்து வாட் இஸ் மை இம்ப்யூடன்ஸ்? அதாவது boldness without intellectuality or boldness without thinking. யோசிக்காமல் ஒன்று செய்கிறது, யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயம். ரொம்ப தைரியமாக செஞ்சிடும். ஆனால் எப்படி இருப்பாருன்னா யோசிக்காமல், துடுக்குத்தனம், வெரி குட் வேர்டு. எதுவுமே யோசிக்காமல், முன்னாடி யோசிக்காமல் செஞ்சுருது, ஒரு கூச்சம் இல்லாமல் டக்கு டக்குன்னு செஞ்சுறது தான் வந்து இம்ப்யூடன்ஸ். இங்கே வந்து ஒரு ஐரானிக்கலாக இருக்குது, பேராடாக்சிக்கலாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து பேராடாக்சிக்கல். ஏன்னா இம்ப்யூடன்ஸ் ஷுட் கெட் த பெட்டர் ஆஃப் மாடஸ்டி. மாடஸ்டிங்கிறது என்னது? இவர் வந்து எக்ஸசிவ் மாடஸ்டின்னு முன்னாடி சொல்லிட்டாங்க. மாடஸ்டிலே ஒரு ஜெயிக்க ஆளே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இம்ப்யூடன்ஸ் சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து பேராடாக்சிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட். இவர்கிட்ட வந்து துடுக்குத்தனமும் இருக்குது, ரொம்ப அளவுக்கு அதிகமாக தன்னடக்கமும் இருக்கான். இது பேராடாக்சிக்கலாக இருக்கா உங்களுக்கு? ரொம்ப துடுக்குத்தனமும் இருக்குது, அதே ஷுட் கெட் த பெட்டர் ஆஃப் மாடஸ்டி அப்படின்னா இவரோட மாடஸ்டி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? தன்னடக்கமாவும் எதையும் யோசிக்காமே அமைதியாகவும் இருந்துக்கிறாரு. அப்படிதானே சார் அந்த இடத்துல? ஆமாம், இவர்கிட்ட எக்ஸசிவ் மாடஸ்டியும் இருக்குது. அதே டைமில் வந்து அந்த மாடஸ்டியாக அவருக்கு என்ன பண்ணிடுதான், கொஞ்சம் துடுக்குத்தனமாகவும் பேச வச்சிருது, கொஞ்சம் யோசிக்காமையும் பேச வச்சிருது. இவரோட தன்னடக்கமே என்ன பண்ணுது அப்படின்னா இவர் வந்து யோசிக்காமையும் பேச வச்சது. ஹி ஃப்ராங்க்லி கன்ஃபெஸஸ் தட் ஹி லெஃப்ட் த வேர்ல்டு பிகாஸ் ஹி வாஸ் நாட் ஃபிட் ஃபார் இட். இவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டு வரான், நான் வந்து பப்ளிக் லைஃப்லேருந்து லெஃப்ட் த வேர்ல்டு அப்படின்னா இங்கே வந்து பப்ளிக் லைஃப், அந்த ஆர்மி லைஃப் அப்படி சொல்லலாம். அந்த அவரோட பப்ளிக் லைஃப்லேருந்து வெளில வந்துட்டேன், அதுக்கு காரணம் வந்து நான் வந்து ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இதுதான் மாடஸ்டி. இதுதான் வந்து மாடஸ்டின்னு சொல்லிக்கலாம். அதாவது தன்னையே குறைச்சி பேசிக்கிறது. அவரோட வீக்னஸ் வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ரொம்ப ஓப்பனாக சொல்லிக்கிறார். ஒரு பக்கம் அவர் ரொம்ப கரேஜஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து அவர் ஆர்மிக்கு ஃபிட்டாகலாம் வெளில வந்துட்டேன் அப்படிங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஸ்ட்ரிக்ட் ஆனஸ்டி அண்ட் ஈவன் ரெகுலர் பிஹேவியர் ஆர் இன் தெம்செல்ஸ் அப்டக்கிள்ஸ் டு ஹிம். அவருக்கு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது அவரோட உண்மைத்தன்மை. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப உண்மையாக பேசியிருந்தோம். ரெகுலர் பிஹேவியர், இது ரெண்டும் தான் வந்து என்ன பண்ணுது, அவர் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவார்னா ஒரு பிரின்சிபல் கரெக்டாக இந்த நேரத்தை இது இப்படி தான் செய்யணும். ஒரு ஆர்மி மேன் எப்படி இருப்பாரோ அது மாதிரி ஒரு பிரின்சிபல்டு கான்டாக்ட் வச்சுருப்பார். அதுவும் அவரோட அளவுக்கு அதிகமான நேர்மை தான் அவர் என்ன பண்ணிடுது, அவரோட க்ரோத்துக்கு அப்டக்கிளாக இருக்குது. அவர் அப்டக்கிள் அதான் காரணமாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பொதுவாக வந்து ஒருத்தர் நேர்மையாகவும் ஒரு பிரின்சிபல்ட்டு கான்டாக்டோடு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக லைஃப்பில் முன்னேறுவான். ஒருத்தர் நேர்மையாக இருக்கான் ப்ளஸ் நல்ல டிசிப்ளின்டான லைஃப் வாழ்கிறான் அப்படின்னா அவன் லைஃப்பில் முன்னேறுவான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அவர் அப்படி இருந்தால் தான் வந்து அவர் வாழ்க்கையில் முன்னேறதுக்கே வந்து குறைச்சா இதுவாக இருக்குது, தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒரு சட்டேரிக்கலாக சொல்கிறாரு. இது எல்லாமே வந்து சட்டேரிக்கலாக சொல்கிற விஷயந்தான். That great man who has a mind to help me has as many to break through to come at me as I have to come at him. இவர் என்ன சொல்கிறாருன்னா, தட் கிரேட் மேன், இவர் வந்து ஒரு கிரேட் மேன் who has a mind to help me. இவர் வந்து அந்த நரேட்டரை ஹெல்ப் பண்ணுறதுக்கான மைண்ட் உள்ளவர், ஒரு ஜெனரஸ் மைண்ட் உள்ளவர். has as many as to break through to come at me. break to அப்படின்னா பல பேர்த்து கடந்து வருது. he has a many to break through to come at me. இந்த நரேட்டரை நெருங்கி வரத்துக்கு பல பேர்த்த கடந்து தான் உள்ளே வந்திருக்காரு. அந்த காஃபி ஹவுஸஸ்லேயே இருக்கலாம், இல்லை வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம்.
இவரை நெருங்கிறதுக்கு பல பேர்த்த என்ன பண்ணியிருக்காரு, கடந்து வந்திருக்காரு. அண்ட் அஸ் ஐ ஹாவ் டு கம் அட் ஹிம், இவரும் பல பேர்த்த கடந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட நெருங்கிறாரு. வாட் இஸ் மீன் பை தட்? பல பேர்த்த கடந்து அப்படிங்கிறது the great man who has a mind to help me has as many to break through to come at me as I have to come at him. Here இது வந்து பேட்ரனேஜை குறிக்கலாம், பேட்ரனேஜை இது வந்து குறிக்கலாம். இது வந்து கிளியராக அங்கே சொல்ல. The man would make a figure especially in a military way must get over all the false modesty. ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு ப்ராமினன்ஸ் வேணும் அப்படின்னா மேன் ஹூ வுட் மேக் எ ஃபிகர், இங்கே மேக் எ ஃபிகர் அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட். ஒரு ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? இஸ் த ஸ்க்ரீன் விசிபிள்? எஸ் சார், விசிபிள் சார். ஓகே ஓகே, க்ளோஸ் ஆச்சு ஸ்க்ரீன், அதுதான் கேட்டேன். He will hover in his way of talk, excuse generals for not disposing according to the men's desert or inquiring into it. For says he, the great man who has the mind to help me has many to break through to come at me, I have to come at him. Therefore he will conclude that the man who would make a figure, especially in a military way, must get over all false modesty and assist his patron against the impurity of the other pretenders by a proper assurance in his own vindication. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட கருத்தை சொல்கிறாரு. அந்த கேப்டன் செனிட்டரியோட கருத்தை இப்படி சொல்லுவார், அவர் இப்படிப்பட்டவர், அவருக்கு இப்படிப்பட்ட திங்கிங் இருக்குது அப்படிங்கிறத நம்மகிட்ட நிறைய சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு இங்கே த கிரேட் மேன் ஹூ ஹாஸ் அ மைண்ட் டு ஹெல்ப் மீ, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் மேனை நான் நெருங்கி போகணும் அப்படின்னா பல பேர்த்த கடந்து தான் போகணும். நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேட்ரனேஜ். நம்ம ஹெல்ப் பண்ணுற ஒருத்தரை, அது ஆர்மியாக இருக்கட்டும் அல்லது ஒரு லிட்ரரி பர்சன் இருக்கட்டும், யார் இருந்தாலும் நமக்கு ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை என்னன்னு சொல்லுவோம், பேட்ரனேஜ்னு சொல்லுவோம். அவங்க சப்போர்ட் பண்ணி ஒருத்தரை பேட்ரனேஜ் சொல்லுவோம். எஸ், அவங்கள நம்ம நெருங்கி போனோம் அப்படின்னா நம்ம பல பேர்த்த கடந்து தான் நம்ம வந்து அவங்ககிட்ட நெருங்கி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க நம்மளை நோக்கி வரனாலும் பல பேர்த்த கடந்து தான் வரணும். ஏன்னா பிகாஸ் நிறைய ஃபேக் பீப்புள் அவர் சுற்றி இருப்பாங்க, ஒரு பேட்டர்னை சுற்றி நிறைய ஃபேக் பீப்புள் இருப்பாங்க. தேர்ஃபோர் he will conclude that the man would make a figure especially in a military way must get over all the false modesty. நம்ம ஒரு மிலிட்ரி வேல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஃபால்ஸ் மாடஸ்டி எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்த்துட்டு நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அண்ட் அசிஸ்ட் இஸ் பேட்டர்ன் அகேன்ஸ்ட் த impurity of the other pretenders. நம்ம வந்து பேட்டர்னை வந்து நம்ம அசிஸ்ட் பண்ணோம், மற்ற ப்ரிட்டண்டர்ஸ்லேருந்து அவர் வந்து காப்பாற்றணும். நிறையா அவர் சுற்றி யார் தான் இருப்பாங்க, ப்ரிட்டண்டர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம வந்து நெருங்கி போகணும் அப்படி சொல்கிறாரு. He says it is a civil cowardice to be backward in asserting what you ought to expect, as it is a military fear to be slow in attacking when it is your duty. ரெண்டு விஷயத்தை இங்கே கம்பேர் பண்ணுறாரு. எதை கம்பேர் பண்ணுறாரு? It is a civil cowardice to be backward in asserting what you ought to expect. நம்ம எதிர்பார்க்கிறத கேட்காம தயங்குறது வந்து ஒரு சிவில் கவர்டைஸ் அப்படிங்கிறாரு. ஆர்மியில் வந்து நம்ம முன்னோக்கி போய் தாக்கும் போது தயங்கி பின்னாடினா எந்த அளவுக்கு கோழைத்தனமோ அதே மாதிரி நம்மளோட சிவில் லைஃப்பில், ஒரு நார்மல் லைஃப்பில் நமக்கு வேணுங்கிறத நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை அசர்ட் பண்ணாமல் அதை வந்து உறுதியாக கேட்காமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிவில் கவர்டைஸ் அப்படிங்கிறார். வாட் இஸ் சிவில் கவர்டைஸ் அக்கார்டிங் டு கேப்டன் செனிட்ரி அப்படின்னு கேட்டலாம். கேப்டன் செனிட்ரி பொறுத்த வரைக்கும் சிவில் கவர்டைஸ்னால் என்னான்னு கேட்டலாம். என்னது? பீயிங் பேக்வேர்ட் இன் அசர்ட்டிங் வாட் வி எக்ஸ்பெக்ட், அதான் வந்து சிவில் கவர்டைஸ். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அசர்ட்டிவாக கேட்குறத விட்டு பின்தங்கி இருக்கதான் என்னது சிவில் கவர்டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஆர்மியில் வந்து நம்ம முன்னோக்கி போய் தாக்குறதுக்குள்ள பின்னாடி தேங்கினா எப்படி இருக்குமோ அதோட கம்பேர் பண்ணுறாங்க. இஸ் தட் கிளியர்?
With this candor does the gentleman speak Yes, of sir. himself and others. The same frankness run through all his conversation. இந்த அளவுக்கு தான் அவர் பேசுவார். இதே ஃப்ராங்க்னஸ் இப்போ எப்படி அவர் ஃப்ராங்காக எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறாரோ அது அந்த ஃப்ராங்க்னஸ் வந்து அவர் ஸ்பீச் ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The military part of his life has finished him with many adventures, in the relation of which he is very agreeable to the company, for he is never overbearing through the accustomed to command men in the utmost degree below him, nor ever too obscure from a habit of obeying men highly above him. இவர் வந்து அந்த ஆர்மி லைஃப் தாண்டி இந்த கம்பெனியை பற்றி சொல்கிறாரு. இவங்ககிட்ட வந்து இவர் என்ன பண்ண மாட்டாரா, இவர் கீழே இருக்கவங்கள வந்து ரொம்பவும் அதிகாரம் பண்ண மாட்டாராம், இவருக்கு மேலே இருக்கவங்ககிட்ட ரொம்பவும் என்ன பண்ண மாட்டார், ஒபே பண்ணி போக மாட்டார். அதனால் இவர் வந்து அக்ரியபிள் டு த கம்பெனி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இவர் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு அக்ரியபிள் பர்சன். பிகாஸ் இவர் கீழே இருக்க மக்களை இவர் ரொம்ப அதிகாரமும் செலுத்த மாட்டார், இவருக்கு மேலே இருக்க மக்களுக்கு இவர் வந்து என்ன பண்ண மாட்டார், ரொம்ப ஒபே பண்ணியும் போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு கிளாஸ் போதும். நான் 2 ஒர்க் முடிச்சுட்டு வச்சேன். But that our society may not appear a set of humorists unacquainted with the gallantries and the pleasures of the age. We have among us the gallant Will Honeycomb, a gentleman who, according to his years, should be in the decline of his life. அடுத்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார் அப்படின்னா வில் ஹனிகோம்ப். ஏற்கனவே நம்ம 3 கேரக்டர் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். அதோட அசைன்மெண்ட் கூட எழுதி அனுப்பிச்சுன்னா 2 பேர் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. அடுத்த கேரக்டர் வந்து வில் ஹனிகோம்ப். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு the society may not appear a set of humorists unacquainted with the gallantries and pleasures of the age. ஸ்பீக்கர் வந்து இங்கே எதை பற்றி பார்த்தா ஒரு ஈசென்ட்ரிக், ஒரு வித்தியாசமான ஒரு குரூப், ஒரு சீரியஸ் ஹியூமரிஸ்ட் அப்படின்னா வந்து ஃபார் ஹியூமரிஸ்ட். இந்த இடத்த பொறுத்த ஹியூமரிஸ்ட்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பீப்புளை தான் ஹியூமரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பீப்புளை தான் வந்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய பீப்புளை தான் வந்து ஹியூமரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சொசைட்டி வந்து எல்லாத்துக்குமே அந்த ஹியூமரிஸ்ட் தெரியாது. And they should not appear ignorant of the fashionable pleasures and romantic societies. அதான் அவங்க சொல்ல வராங்க. கேலண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபேஷனபிள் பிஹேவியர். இந்த இடத்த பொறுத்த கேலண்ட்ரிஸ் அப்படின்னா ஃபேஷனபிள் பிஹேவியர். இவர் ஒரு வில் ஹனிஹோம் அப்படிங்கிற ஒரு ஜென்டில்மேன் ஹூ அக்கார்டிங் டு ஹிஸ் இயர்ஸ் ஷுட் பி இன் த டிக்ளைன் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவர் வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன், ரொம்ப ஏஜ்டு பர்சன். அவரை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேயே ஹீ இஸ் த ஈசென்ட்ரிக், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் உள்ள ஒரு பர்சன். தென் ஒரு ஃபேஷனபிள் ரொமான்டிக் பிஹேவியர் உள்ள ஒரு பர்சன். ஃபேஷனபிள் இந்த கேலண்ட்ரி அப்படின்னா அதான் மீனிங். ஃபேஷனபிள் ஒரு ரொமான்டிக் பிஹேவியர் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னா கேர்ள்ஸை கோட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கேர்ள்ஸை கோட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். தென் அவரோட டிக்ளைன் ஆஃப் லைஃப் இருக்குன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன். இந்த 4 பாயிண்ட் தான் இந்த ஃபஸ்ட்டில் இந்த நம்ம எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு ஹியூமரிஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் உள்ள ஒரு பர்சன். தென் கேலண்ட்ரி அப்படின்னா ஒரு ஃபேஷனபிள் ரொமான்டிக் பர்சன். தென் ஒரு ஏஜ்டு பர்சன். But having ever been very careful of his person and always had a very easy fortune, this time has made but very little impressions either by wrinkles on his forehead or traces in his brain. Just a minute. வாட் இஸ் பை ஈஸி ஃபார்ச்சூன்? இவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் எ வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஹிஸ் பர்சன் அப்படின்னா இஸ் எ வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஹிஸ் பர்சன் பட் ஹேவிங் எவர் பீன் வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஹிஸ் பர்சனாலிட்டி. இங்கே பர்சன் அப்படிங்கிறது பர்சனாலிட்டி. அவரோட பர்சனாலிட்டியை வந்து அவர் வந்து
அதாவது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அவரோட பாடி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணக்கூடிய பர்சன். ஆல்வேஸ் ஹேட் எ வெரி ஈஸி ஃபார்ச்சூன் அப்படின்னா வந்து சஃபிஷியண்ட்டான வெல்த் இருக்குது, இவருக்கு வந்து போதுமான அளவுக்கு ஃபார்ச்சூன் இருக்குது. அவர் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சஃபிஷியண்ட்டான வெல்த் இருக்குது. அதான் வந்து ஈஸி ஃபார்ச்சூன். இதெல்லாம் அப்படியே பாயிண்ட்டாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Thomas made but very little impression either by wrinkles on his forehead or traces. அப்படின்னா அவர் வயசானதுக்கான அடையாளம் வந்து அவருக்கு தெரியவே இல்லை. டைம் வந்து இப்போ ஏஜாக என்ன பண்ணோம், ஒரு இம்ப்ரெஷனை மார்க் பண்ணோம். நம்ம ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ நம்ம ஏஜ் ஆனதுக்கான அடையாளத்தை நம்ம உடம்புல விட்டுட்டு போவோம். விங்கிள்ஸ் வரும், சுருக்கம் வரும் முகத்தில், அல்லது நம்ம பிரெயினில் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். இது ரெண்டுமே அவர்கிட்ட ஏற்படலை. வெரி லிட்டில் இம்ப்ரெஷனாக மிக குறைவான இம்ப்ரெஷன் தான் ஏற்படுத்தியிருக்கு. டைம் வந்து அவர் மேலே மிக குறைவான இம்ப்ரெஷன் தான் ஏற்படுத்தியிருக்கு. பெரிய அளவில் ஒரு ஏஜ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் ஒரு ஏஜ் என்ன சொல்கிறாங்க, நியர் டிக்ளைன் ஆஃப் இஸ் லைஃப், இட் ஷுட் பி இன் த டிக்ளைன் ஆஃப் இஸ் லைஃப். அப்படின்னா ஒரு அபோவ் 50 அந்த மாதிரி ரொம்ப ஏஜ்டு பர்சன், அந்த மிடில் ஏஜ் தாண்டின ஒரு பர்சன். இருந்தாலும் அவர்கிட்ட என்ன இல்லை, அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் வந்து எந்த ஒரு ஏஜுக்கான அடையாளமும் இல்லை. ஹிஸ் பர்சன் இஸ் வெல் டேர்ன்ட் அப்படின்னா அவரோட பர்சனாலிட்டி தான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல வெல் ஷேப்டு அட்ராக்டிவ் பாடி உள்ளவர், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனேட் பாடின்னு சொல்லுவோம்ல, நல்ல ஃபிசிக்கலி ஃபிட்டான ஒரு பாடி. ஆஃப் எ குட் ஹைட், நல்ல ஹைட்டானவர். இஸ் வெரி ரெடி அட் தட் சார்ட் ஆஃப் டிஸ்கோர்ஸ் வித் விச் மேன் யூஸ்வலி என்டர்டெயின் உமன். ஒரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக பெண்களை கவரக்கூடிய வகையில் பேசக்கூடிய ஒருத்தர். தட் சார்ட் ஆஃப் டிஸ்கோர்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி பேசினா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவார், டக்குன்னு ரொம்ப இமீடியட்டாக அந்த மாதிரியான கான்வர்சேஷனுக்குள்ளே ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடுவார். தட் யூஸ்வலி என்டர்டெயின் உமன்னா பெண்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதை முன்னாடி சொன்னால் அவர் வந்து ஒரு கேலண்ட்ரி பர்சன். அப்படின்னா வந்து பெண்களை கோட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அதுக்கான திறமை வந்து இவர்கிட்ட இருக்குது, அந்த பேச்சு திறமையும் அது இவர்கிட்ட இருக்குது. ஹி ஹாஸ் ஆல் இஸ் லைஃப் ட்ரெஸ்டு வெரி வெல். அவர் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடிய, இவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் பார்த்தோம். யார், பெரிய அளவில் ட்ரெஸ்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு நபர், சார் ரோஜர் டி கவலி வந்து பெருசாக ட்ரெஸ்ஸில் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டார். ஆனால் இவர் வந்து ட்ரெஸ்டு வெரி வெல். அண்ட் ரிமெம்பர்ஸ் ஹேபிட்ஸ் அஸ் அதர்ஸ் டூ மென். இவர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் க்ளோத்திங் அப்புறம் எல்லாத்தையுமே வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்காரு. ரிமெம்பர்ஸ் ஹேபிட்ஸ் அப்படின்னா ஹேபிட்ஸ், அதாவது பழக்க வழக்கங்கள் வந்து எந்த இடத்துல போனால் எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்காரு. அஸ் அதர்ஸ் டூ மென். அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோ, அதர் பீப்புள், மற்ற எல்லாம் எப்படிப்பட்டவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மற்றவங்களோட க்ளோத்திங்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார், நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்காரு. ஹீ கேன் ஸ்மைல் ஒன் ஸ்பீக் டு ஹிம் அண்ட் லாஃப் ஈஸிலி. யாராவது ஒருத்தர் பேசினா இவர் வந்து நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு சோஷியல் பிஹேவியர் உள்ளவர். ஒருத்த மொத்தமாக சொன்னால் ஒரு நல்ல ஒரு சோஷியல் பிஹேவியர் உள்ள ஒரு பர்சன், சோஷியலி ப்ளசன்ட் பர்சன். யாராவது பேச ஆரம்பிச்சோன்னா உடனே இமீடியட்டாக சிரித்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அவங்க பேசுகிறதுக்கு இமீடியட்டாக சிரித்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவர். தென் அண்ட் லாஃப்ஸ் ஈஸிலி. யாராவது சின்ன ஜோக் சொன்னால் கூட என்ன பண்ணுவார், ஈஸியாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி பர்சன் வந்து சமூகத்தை ஈஸியாக எல்லாத்துக்கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நோஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரி மோடு. மோடு மீன்ஸ் ஃபேஷன். நோஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரி மோட் அப்படின்னா இங்கே வந்து ஒவ்வொரு ஃபேஷனுக்கான ஹிஸ்ட்ரியும் வந்து அவர் தெரிஞ்சவர். எங்கெங்கே என்ன மாதிரி ஸ்டைல் இருக்குது, எப்போ வந்து எந்த ஃபேஷன் வரும், இதெல்லாம் வந்து அவர் வந்து நல்லா தெரிஞ்சவர். அண்டு கேன் இன்ஃபார்ம் யூ
From which of the French kings' benches our wives and daughters had this manner of curling their hair, that which of pleasing their hoots, and whose vanity to show her foot made that part of the dress show short in such a year. எப்பப்போ இந்த மாதிரியான ஃபேஷன் வச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு சொல்லக்கூடிய அதுதான் வந்து சொல்கிறாங்க. வெவ்வேறு ஃபேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் கிங்ஸ் வின்சஸ் அப்படின்னா ஃப்ரெஞ்சு கிங்கோட பெண்கள் வெஞ்சஸ் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். அவங்களோட மிஸ்ட்ரஸ் அப்படி கூட சொல்லலாம். பெரும்பாலும் ஃபேஷன் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கும்? விச் இஸ் எ கண்ட்ரி ஆஃப் ஃபேஷன் ஆர் சிட்டி ஆஃப் ஃபேஷன்? எஸ், பாரிஸ் தான் வந்து சிட்டி ஆஃப் ஃபேஷன் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வந்து ஃபேஷன் அப்படின்னு ஒரு ஆரம்பிக்குதுன்னா அது வந்து அங்கே தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹைப்பர்போலாக கூட இருக்கலாம். என்னன்னா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஃபேஷன் இந்த உலகத்தில் ஆரம்பிக்குன்னா அது வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃப்ரெஞ்ச் கிங்ஸ் அவங்க ஒய்ஃப்லாம் வந்து எப்பப்போலாம் வந்து என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸு அவங்க ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும் அல்லது அவங்களோட மிஸ்ட்ரஸாக இருக்கட்டும் அவங்க டாக்டர்ஸாக இருக்கட்டும் எப்போலேருந்து இந்த கேர்லிங் ஹேர் வைக்க ஆரம்பித்தாங்க, எப்போ வந்து அவங்க ஹூட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுவார். எந்த டேட்லேருந்து அது ஆரம்பிச்சிது அப்படிங்கிறத என்ன பண்ணுவார், ரொம்ப அக்யூரேட்டாக அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி மாறிச்சு எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவார். அதோட ஆரிஜின் வந்து அவருக்கு தெரியும். அந்த ஃபேஷனோட ஆரிஜின் வந்து அவருக்கு தெரியும். In a word, all his conversation knowledge has been in a female world. ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இவரோட கான்வர்சேஷன் ஃபுல்லாமே ஃபீமேல் வேர்ல்டை பற்றி தான் இருக்கும். பெரும்பாலும் பெண்களை பற்றி மட்டும் தான் பேசுவார். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவங்களோட ஃபேஷன், இது மாதிரி வந்து பெண்களை பற்றி மட்டும் தான் பேசுவார். As other men of his age will take notice to you what such a minister said upon such and such an occasion. He will tell you when the Duke of Monmouth danced at the court, such a woman was then smitten. Another was taken with him at the head of the troop in the park. இதே ஏஜில் இருக்க மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பாலிட்டிக்ஸ் பேசுவாங்க, பப்ளிக் அஃபேர் பேசுவாங்க. மற்ற அதர் மேன் ஆஃப் இஸ் ஏஜ் அப்படின்னா இவர் ஏஜில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எந்த மினிஸ்டர் எப்போ பேசினார், எந்த அக்கேஷனில் என்ன பேசினார் அப்படிங்கிற பாலிட்டிக்ஸை தான் பேசுவாங்க. ஆனால் இவர் எதை பற்றி பேசுவார் அப்படின்னா பெண்களை பற்றி பேசுவார். இவர் வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் பர்சன், டியூக் ஆஃப் மேமவுத் அப்படிப்பட்ட ஃபேமஸ் பர்சன் வந்து எந்த பெண்களோட எங்கே டான்ஸ் ஆடினார், யார் அவங்கள அட்ராக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். அதை தான் வந்து அவர் அதிகமாக பேசக்கூடியவர். டியூக் ஆஃப் மேமவுத் இந்த பொண்ணோட அட்ராக்ட் ஆனாரா, அந்த பொண்ணோட அட்ராக்ட் ஆனாரா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் பேசுவார். In all these important relations, he has ever about the same time received a kind of glance or a blow of a fan from some celebrated beauty, mother of present lord such a one. If we speak of a young commoner, இங்கே வந்து அடுத்தது சொல்கிறாங்க, இவர் ஈஸியாக வந்து அனக்டோட்ஸ் ரிமெம்பர் பண்ணுறாரு. அதாவது எந்த மாதிரி அனக்டோட்ஸ்னால் ரொமான்டிக் அனக்டோட்ஸ் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணி அது ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தால் கூட அது என்ன பண்ணுவார், ரிலேஷன்ஸ் அப்படின்னா இந்த இடத்த வரைக்கும் ஸ்டோரிஸ்னு அர்த்தம். இங்கே வந்து ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டோரிஸ், அதை தான் வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆல் திஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிஸ், ரிலேஷன்ஸ் அப்படின்னா ஸ்டோரிஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த அனக்டோட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஈவன் தோ இட்ஸ் வெரி ட்ரிவியல், ரொம்ப சாதாரணமாக இருந்தால் கூட என்ன பண்ணார், இவர் வந்து ஒரு he ever about the same time received a glance or a blow of a fan from some celebrate beauty. இவரே வந்து ஏதோ ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் தான் இருப்பார். இவரே வந்து ஏதோ ஒரு ஃபேமஸ் விமனோட அட்ராக்ஷனை பெறக்கூடிய அளவில் தான் வந்திருப்பார். ரிசீவ்ட் ஏ கைண்ட் கிளான்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து ஈஸியாக இவர் வந்து அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணிடுவார், அந்த அளவில் இருப்பார்.
ஃபேனை ப்ளோ ஆஃப் எ ஃபேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள். ப்ளோ ஆஃப் எ ஃபேன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேர்ள் வந்து ஒரு பாயை ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள். அந்த மாதிரி இவரை வந்து கேர்ள்ஸ் ஃப்ளர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அவங்களும் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னா நாட் ஆர்டினரி ஒன், செலிப்ரேட்டட் பியூட்டி. If you speak of a young commoner that said a lovely thing in the house, he starts up. He has a good blood in his veins. That young fellow's mother used to be more like a dog than any woman I ever made a advance to. A commoner அப்படிங்கிறது யார்? If you speak of a young commoner, commoner அப்படிங்கிறது பொலிட்டிஷியன் அர்த்தம். காமனர் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இங்கிலாண்டில் நம்ம லோக்சபா ராஜ்யசபா சொல்கிற மாதிரி அங்கே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்க மெம்பரை தான் வந்து காமனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்டில் பார்லிமெண்ட்டுக்கு பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். அங்கே இருக்க பார்லிமெண்ட் மெம்பரை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், சாரி காமனர் அப்படின்னு சொல்லுவாங்க, யங் காமனர். ஹவுஸ் அப்படிங்கிறது பார்லிமெண்ட். இஃப் யூ ஸ்பீக் ஆஃப் யங் காமனர் தட் செட் ஏ லவ்லி திங் இன் அ ஹவுஸ். ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கவரை பற்றி பேசணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விட்டி ரிமார்க் அவங்கள பற்றியும் கொடுப்பார். அவர் வந்து இப்போ நம்ம காமனரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதாவது பார்லிமெண்ட் மெம்பரை பற்றி பேசுகிறோம்னா அவங்கள பற்றி ஒரு விட்டி ரிமார்க் கொடுத்து அவர் என்ன பண்ணார், இமீடியட்டாக வந்து அவர் ஒரு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அவங்கள பற்றி. He has a good blood in his veins அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படின்னா என்னன்னா இட்ஸ் இடியம், குட் blood in his veins அப்படின்னா he comes from a respectable or distinguished family அப்படின்னு அர்த்தம். அவங்களோட பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு அர்த்தம். He has a good blood in his veins அப்படின்னா ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க அதான் அர்த்தம். அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, ஷிஃப்ட் பண்ணி அவரோட ரிமார்க் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நல்லா தான் இருப்பார், அந்த காமனரை பற்றி பேசும்போது நல்லா தான் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அவரோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், அவங்க அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பு இது மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பித்தார். ஒரு பர்சனலாகவும் ரொமான்டிக்காகவும், அது அவர் சொல்லக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பர்சனலாகவும் இருக்கும், கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருக்கும். This way of talking of is very much enlivens the conversation among us as of more sedate turn, and I find there is not one of the company but myself who rarely speak at all, but speaks of him as of a sort of a man who is usually called a well-bred, fine gentleman. The narrator என்ன சொல்கிறான்னா, இவரை தவிர I find that there is not one of the company but myself. இவரை தவிர மற்ற யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆக்சுவலி இந்த நரேட்டரோட கேரக்டர் அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அவரோட கேரக்டர்னா அது இது கூட எக்ஸாமில் கேட்கலாம். நரேட்டரோட கேரக்டர்னா அது what is the character of the narrator? சேம் கொஷின் இன்னொரு ஒர்க்லையும் கேட்பாங்க, இதே மாதிரியான கொஷின். நான் அப்புறம் சொல்கிறத. am I audible? அப்போ நரேட்டரோட கேரக்டர் என்ன சொல்லுவேன், வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் த நரேட்டர்? ஹூ இஸ் த நரேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸ்டீல் ரிச்சர்ட் ரெண்டு பேரும் மாறி மாறி தான் எழுதுறாங்க. ஸ்டீல் அண்ட் ரிச்சர்ட் ரெண்டு பேரும் வச்சுக்கலாம். பட் அவங்களுக்குன்னு அவங்களோட பர்சனாலிட்டி இதில் வராது. பட்டு இவர் எப்படின்னா ஒரு சைலண்ட் அப்சர்வர். இந்த நரேட்டர் வந்து சைலண்ட் அப்சர்வர்.
எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய இவருக்குன்னு ஒரு எஸ் சொல்லுங்கள். ரோஜர் டி கவலி வந்து அவர் வந்து நரேட்டர் கிடையாது. ரோஜர் டி கவலி வந்து நரேட்டர் கிடையாது. அவரை பற்றி தான் வந்து இவங்க ஸ்டோரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிங்கன்னா அந்த கொஸ்டினை கேட்டேன். ரோஜர் டி கவலி வந்து நரேட்டர் கிடையாது. அவர் யார்? ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஒன் ஆஃப் த கிளப் மெம்பர்ஸ். இதில் ஒரு வேர்ட் சொல்கிறாங்க பாருங்க. சொல்லுங்கள். ஸ்பெக்டேட்டருங்கிறது ஸ்பெக்டேட்டருங்கிறது தான் நரேட்டர். ஆனால் அங்கே ஸ்பெக்டேட்டர் எப்போயும் சொல்லிக்க மாட்டேன். அவர் இது நான் நரேட்டர்னோ ஸ்பெக்டர்னோ சொல்ல மாட்டேன். ஐங்கிற வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவார் இல்லையா. மற்றபடி நான் ஸ்பெக்டேட்டரோ அவர் பட் சைலண்ட் அப்சர்வர். ஐ ஃபைண்ட் தேர் இஸ் சொல்லுங்கள். அப்போ ஸ்டீல் தான் நரேட்டராங்க சார். ஸ்பெக்டேட்டர் நோ சேம் நரேட்டர் ஸ்பெக்டேட்டர் நரேட்டராங்க சார். இங்கே ஸ்பெக்டேட்டர்னு தனியாக ஒரு கேரக்டரே வரலையே. எங்கே இருக்குது ஸ்பெக்டேட்டர்னு? ஸ்பெக்டேட்டர்னு ஒரு கேரக்டரில் அதே மாதிரி ஸ்டீலும் நரேட்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில எஸ்எஸ் யார் எழுதியிருக்கா? அடிசன் எழுதியிருக்காரு. ஒரு சில எஸ்எஸ் வந்து அடிசன் எழுதியிருக்காருல. அப்போ எப்படி நம்ம நரேட்டர் தான் ஒரு அன்னோன் பர்சன், அவ்வளோதான். நரேட்டர் அப்படிங்கிற ஒரு அன்னோன் பர்சன். அவருக்கு வந்து பேர் கிடையாது. பட் ஹீ இஸ் எ சைலண்ட் அப்சர்வர். அவர் வந்து ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு நம்ம என்ன வச்சுக்கலாம். அவரும் ஒன் ஆஃப் த பர்சன், ஒன் ஆஃப் த மெம்பர் இன் த கிளப். அவர் வந்து அப்சர்வ் பண்ணுறது மட்டும்தான் அவர் வேலை. அப்சர்வ் பண்ணி சொல்லுவார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இஸ் தட் கிளியர்? ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறவர் இங்கே வந்து ஸ்டீலோ அடிசனோ கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி தான் எழுதுறாங்க. இவங்க ஸ்பெக்டேட்டருங்கிற ஒரு கேரக்டர் வச்சு அவர் வந்து ஒரு அப்சர்வராக யூஸ் பண்ணி மற்ற எல்லாத்தையும் அந்த ஸ்பெக்டேட்டர் பார்வையிலிருந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இங்கே ஐங்கிறது யாரை குறிக்கும்னா அந்த ஸ்பெக்டேட்டர் தான் குறிக்கும், அந்த நரேட்டர். இது எந்த பர்சன் நரேஷன்னு கூட கேட்கலாம். எஸ்ஐஸா ஃபஸ்ட் பர்சன் நரேஷன் ஆர் தேர்ட் பர்சன் நரேஷன் நரேட்டிவ்? ஃபர்ஸ்ட் பர்சன் சார். ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன். எஸ். ஓகே, முடிச்சுலாம். இன்னும் போயம்ஸ் எல்லா போயமும் நான் கம்ப்ளீட் பண்ணலாம் பார்க்குறேன். ஐ ஃபைண்ட் there is not a one of the company but myself who rarely speaks at all. இந்த வேர்டுக்காக தான் நான் சொல்லவே வந்தேன். ஒன் ஆஃப் த கம்பெனி பட் மைசெல்ஃப் ஹூ ரேர்லி ஸ்பீக் அட் ஆல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ ஃபைண்ட் தேர் இஸ் நாட் ஒன் ஆஃப் த கம்பெனி பட் மைசெல்ஃப் ஹூ ரேர்லி ஸ்பீக் அட் ஆல். வாட் இஸ் மீன் பை தி சென்டென்ஸ்? அந்த கம்பெனி எல்லாருமே பேசுவாங்க, பட் நான் மட்டும் பேச மாட்டேன். நான் வந்து ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருப்பேன். நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன். ஹூ ரேர்லி ஸ்பீக் அட் ஆல்னா அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறாரு. நான் மட்டும் பேசவே மாட்டேன். பட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹிம் அஸ் ஆஃப் த சார்ட் ஆஃப் மேன் ஹூ யூஷுவலி கால்ட் அ வெல் பிரெட் ஃபைன் ஜென்டில்மேன். ஆனால் அவரை பற்றி சொல்லுங்க மட்டும் எப்படி சொல்லுவேன்னா அவர் ஃபைன் வெல் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த யாரை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம், வில்லி ஹனிகோம். அவரை பற்றி சொல்லுங்க மட்டும், எஸ் ஹனிகோம் மட்டும் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவரோட சூப்பர்ஃபிஷியாலிட்டி, அந்த மற்ற எல்லாத்தையும் சொன்னார்ல அது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து ஒரு ஃபைன் ஜென்டில்மேன் சொல்லுவேன். டு கன்க்ளூட் ஹிஸ் கேரக்டர் வேர் உமன் ஆர் நாட் கன்சர்ன்ட் ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் ஒர்த்தி மேன். அவரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பெண்களை பற்றி நமக்கு கவலைப்படலை அப்படின்னா அவர் வந்து ஒரு அந்த அப்சஷன், பெண்களை பற்றின அப்சஷனை தவிர மற்ற எல்லாமே என்னது அவர்கிட்ட குட் குவாலிட்டிஸாக தான் இருக்குது. அந்த ஒரு சின்ன அப்சஷன் மட்டும்தான் வந்து அவர்கிட்ட வந்து இதுவாக இருக்குல்ல, அதை எடுத்துட்டோம். அவர்கிட்ட வந்து அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து எப்படிப்பட்டவர், ஒரு குட் குவாலிட்டி பர்சன். ஐ cannot tell whether I am to account of whom I am next to speak of as one of our company, for he visits us but seldom. But when he does it aids to every man else a new enjoyment of himself. கடைசியாக ஒருத்தர் சொல்கிறார், அவரை பற்றி நான் சொல்லாமல் நான் தெரியல, ஏன்னா ரொம்ப ரேராக தான் விசிட் பண்ணுவார். அவர் வந்து ஒரு எங்கள் குரூப்பில் ஒரு மெம்பரானு கூட தெரியல, அந்தளவுக்கு அன்சர்டைன் பர்சன்.
ஏன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ரேராக தான் கிளப்பை விசிட் பண்ணுவார். அப்படியே ரேராக விசிட் பண்ணும்போது அவர் எப்படி இருப்பார், மற்ற எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் ஆக்கிடுவார். ஹீ இஸ் அ கிளர்ஜி மேன். அவர் யார் அப்படின்னா கிளர்ஜி மேன். அடுத்த கேரக்டர் வந்து ஏ நியூ கேரக்டர். அவர் வந்து கிளர்ஜி மேன், ஏ ரிலீஜியஸ் பர்சன், ஏ வெரி ஃபிலாசபிக் மேன். இவரை பற்றின அப்ஜெக்ட் என்ன தராங்க, ஏ வெரி ஃபிலாசபிக் மேன் ஆஃப் ஜென்ரல் லேர்னிங். அவர் வந்து நிறையா படித்தவர், நிறைய ப்ராட் நாலேஜ். ஜெனரல் அப்படின்னா இங்கே வந்து ப்ராட் அப்படிங்கிற மீனிங் இருக்கும், எல்லாத்தையுமே படித்தவர். மெனி ஏரியாஸில் அவர் வந்து லேர்ன் பண்ணுவார். கிரேட் சான்சிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் த மோஸ்ட் எக்ஸாக்ட் குட் ப்ரீடிங். அவரோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹோலி, ரொம்ப ஹோலியாகவும் ரொம்ப மாரலி அப்ரேட்டாகவும் இருப்பார். அதான் சான்சிட்டி அப்படின்னா ஹோலினஸ். சான்சிட்டி அப்படின்னா ஹோலினஸ். அவர் வந்து ரொம்ப மாரலிஸ்டிக்காகவும் ஹோலியாகவும் இருப்பார். அதே மாதிரி எக்ஸப்ஷனலி குட் பிஹேவியர், குட் மேனர்ஸ், குட் ப்ரீடிங் அப்படின்னா ஒரு நல்ல ஃபேமிலியில் இருந்ததோ ஒரு நல்ல மேனர்ஸு பிஹேவியர் அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர். இதுதான் கிளர்ஜிமேனை பற்றி அவங்க சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். He has the misfortune of to be a very weak constitution and consequently cannot accept of such cares and business as a preference in his function would oblige him to be. Is therefore among divines what a chamber counselor among lawyers. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவர் உடம்பு வந்து ரொம்ப வீக்கான உடம்பு. இவரோட ஃபிசிக்கல் உடம்பு எப்படிப்பட்டது, வெரி வீக் ஃபிசிக்கல் பாடி. அதனால் அவரால் என்ன பண்ண முடியாது, ஒரு சில ப்ரொஃபஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக அவரால் எடுத்து செய்ய முடியாது. இவர் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கனால cannot accept ஆஃப் சச் கேர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்னா அவர் வேலைக்குரிய ஒரு சில விஷயங்களை அவரால் என்ன பண்ண முடியல, கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இவன் தோ இஸ் அ குட் கிளர்ஜி மேன், ஆனஸ்ட் கிளர்ஜி மேன். அவரோட ப்ரொஃபஷனுக்கு தேவையான எனர்ஜியோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸோ அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் என்ன பண்ண மாட்டாரா, செய்ய மாட்டார். வாட் இஸ் மை ப்ரிஃபர்மெண்ட்ஸ். ப்ரிஃபர்மெண்ட்ஸ் அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் அர்த்தம். ப்ரிஃபர்மெண்ட்ஸ் அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ். இவர் ஒரு ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு தடையாக இருக்குது, அந்த ப்ரொமோஷன்ஸ் தடையாக இருக்கிறதே இவரோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான். அவர் எதோட கம்பேர் பண்ணுறாங்க, இஸ் கம்பேர்ட் டு ஏ லாயர். இஸ் கம்பேர்ட் டு ஏ லாயர். He is therefore among the divines what a chamber counselor is among the lawyer. அதாவது இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அந்த ரிலீஜியஸ் பர்சனில் இவர் எப்படி நம்ம கம்பேர் பண்ணலன்னா, லாயரில் வந்து யார் வந்து லீகல் அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்களே, கோர்ட்டில் போய் வாதாட மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட போனால் ஆஃபீஸில் உட்காந்துட்டு லீகல் அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லாயருங்கிறாங்க இவரை. இவர் போய் சர்ச்சில் போய்ட்டு அவர் வந்து இது பண்ண மாட்டார், பூஜை பண்ண மாட்டார், அல்லது அந்த ரிச்சுவல்ஸ் பண்ண மாட்டார். பட் மக்களுக்கு வந்து அது அட்வைஸ் மட்டும் பண்ணுவார், ஹோலிஸ்டிக்காக மாரலிஸ்டிக்காக அட்வைஸ் மட்டும் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு கிளர்ஜி. அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் பொதுவாக, there is a special word for such clergies. நம்ம பொதுவாக சர்ச்சில் அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணி அந்த பூஜை பண்ணி அது என்ன சொல்லுவாங்க, அந்த சர்ச்சில் பிரசங்கெல்லாம் பண்ணுறாங்களே அவங்கள வந்து ஃபாதர்னு சொல்லுவோம். ஒரு சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, அவங்க லீகலாக பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஆனால் மற்ற எல்லா வேலையும் பண்ணலாம். அவங்கள வந்து நம்ம ஃபாதர்னு சொல்ல மாட்டோம், பிரதர்னு சொல்லுவோம். அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்டியானிட்டியில் அதான் டிஃப்ரென்ஸு. ஃபாதர் அப்படின்னா சர்ச்சில் போய் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க. இவர் வந்து ஏன் ஃபாதராக மாறல, இந்த ப்ரெசன்ட் கனெக்டேஷனில் சொல்கிறேன், ஏன் இவர் ஃபாதராக மாறல, இவர் ஏன் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷனாக போகல அப்படின்னா இவரோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இவரோட ஃபிசிக் ரொம்ப வீக் பாடி வந்து என்ன பண்ணிடுச்சு, இவர் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் செய்ய முடியாதனால இவர் வந்து அந்த ப்ரொமோஷன் நோக்கி போலியாம். இவர் வந்து
வக்கீல் கோர்ட்டு போய் வாதாடாமல் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு அட்வைஸ் லீகல் அட்வைஸ் கொடுத்துருந்தா எப்படியோ அந்த மாதிரி தான் இவர் வந்து சர்ச்சுக்கு போகாமல் அவர் இவரோட டியூட்டியை செய்யாமல் இவரோட பிஸ்னஸை செய்யாமல் இவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, ஒரு சேம்பரில் உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். The probity of his mind and the integrity of his life create him followers as being eloquent and loud advances others. அடுத்து என்ன சொல்லுவோம், probity அப்படின்னா ஆனஸ்டி, அப்ரைட்னஸ். probity of his mind, ஆனஸ்ட் மைண்ட் அண்ட் அப்ரைட் மைண்ட். அவர் ஃபிசிக்கலி வீக்காக இருக்கார், மற்றபடி அவரோட மைண்ட் எப்படி இருக்கு, வெரி ஆனஸ்ட் மைண்ட், அப்ரைட் மைண்ட், ஒரு மாரலை ஃபாலோ பண்ணக்கூடிய மைண்டு. இன்டெகிரி ஆஃப் லைஃப் அப்படின்னா அவர் வந்து அவர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இஸ் மைண்ட் அண்ட் இஸ் ப்ராக்டிஸ். அவர் என்ன திங்க் பண்ணுறாரோ அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதா அவர் என்ன பண்ணுவார், திங்க் பண்ணுவார். ஒரு ஃபேக் லைஃப் வாழ மாட்டார். அவர் என்ன மற்றவங்க ப்ரீச் பண்ணுறாரோ, சொல் செயல் மனம், இது 3 ஒன்றா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதான் இன்டெகிரிட்டி. அவர் வந்து என்ன ப்ரீச் பண்ணுறோ அதை தான் ஃபாலோ பண்ணுவார். லைஃப்பில் என்ன ஃபாலோ பண்ணுவாரோ அதை தான் வந்து ப்ரீச்சும் பண்ணுவார். அது மாதிரி ஒரு integrity உள்ள ஒரு person. He seldom introduces the subject he speaks upon, but we are so far gone in years that he observes when he is among us, and earnestness to have him fall on some divine topic, which he always treats with much authority, as one who has no interest in this world, as one who is hastening to the object of all his wishes, and conceives hope from his decays and infinities. They are my ordinary companions. கடைசி எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவர் எப்படிப்பட்டவர்னா, he seldom introduces the subject he speaks upon அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ண மாட்டார்னா ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண மாட்டார். he seldom introduces the subject he speaks upon அப்படின்னா ஒரு டிஸ்கஷனை என்ன பண்ண மாட்டார், இவராகவே ஸ்டார்ட் பண்ண மாட்டார். we are so far gone in years அப்படின்னா இவரை விட அவங்க மற்ற எல்லாருமே எப்படிப்பட்டவங்க, ஏஜ்டு பர்சன்ஸ். sorry so we are so far gone in the years that he observes when he is among us, and earnestness means seriousness, serious eagerness. அவர் இருந்தாலே என்ன பண்ணுவோம், நாங்களாம் வந்து ரொம்ப சீரியஸாக மாறிடுவோம். அவர் இருந்தாலே அவர் ப்ரெசன்ஸை என்ன பண்ணுங்களா, when he is among us, and earnestness to have him fall on some divine topic. அவர் இருந்தாலே எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டிவைன் டாப்பிக்கை தான் பேச ஆரம்பிச்சிடுவோம். அவராக ஒரு டிவைன் டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டார், ஆனால் அவரோட ப்ரெசன்ஸை எங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி டிவைன் டாப்பிக்கை பேச வைக்க ஆரம்பிச்சிடும். விச் he always treats with much authority அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பேசுவார். ஒரு வேளை ரிலீஜியஸ் டாப்பிக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருப்பார். ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நாலேஜோடு அவர் வந்து பேசுவார். as one who has no interest in the world. அவர் வந்து கம்ப்ளீட்டாக வேர்ல்ட்லேருந்து டிட்டாச் ஆகி கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவலாக பேசுவார். அந்த வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்டே அவர்கிட்ட இருக்காது, கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகிடுவார். நோ இன்ட்ரெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னா வேர்ல்ட்லி மேட்டர்ஸில், ஃபிசிக்கல் மேட்டர்ஸில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஹைலி ஸ்பிரிச்சுவலாக பேசிக்குவார். ஹேஸ்டனிங் டு த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் இஸ் விஷஸ். அவரோட டிசைர்ஸ் ஸ்பிரிச்சுவல் இங்கே விஷஸ் ஆல் இஸ் விஷஸ் அப்படின்னா வந்து ஒரு கிளர்ஜிமேனுக்கு எது தான் விஷயம் இருக்க முடியும், ஆஃப்டர் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுதான் வந்து அவருக்கு விஷயம் இருக்க முடியும். அதோடு ரொம்ப அட்டாச் ஆகி பேசுவார். கன்சீவ் ஹோப் ஃப்ரம் ஹிஸ் டிகேஸ் அண்ட் இன்ஃபர்மிட்டிஸ். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அவரோட ஃபிசிக்கல் வீக்னஸையோ டிகேஸ் அண்ட் இன்ஃபர்மிட்டிஸ், அவரோட ஃபிசிக்கல் வீக்னஸையோ அவரோட ஏஜையோ பற்றி அவர் வந்து என்ன பண்ணுறதே இல்லை. அப்படின்னா டிகேனா அவர் ஏஜ் ஆகிட்டே போகிறது,
இன்ஃபர்மிட்டிஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் வீக்னஸ். அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. அவர் வந்து எட்டர்னல் லைஃப், அதை சால்வேஷன் சொல்லுவோம்ல, அதை தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நினச்சி பேசுகிறாரு. தீஸ் ஆர் மை ஆர்டினரி கம்பெனியன்ஸ், இவங்கள தான் எங்களோட ஆர்டினரி கம்பெனியன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஸ்பெக்டேட்டர் கிளப். எனி டவுட்ஸ்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இல்லை? எனி டவுட்ஸ்? இதில் இருக்க கேரக்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிலர் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க, அது மாதிரி எழுதி நீங்கள் 6 டேபிள் போட்டு அந்த டேபிள் அப்படியே நீங்கள் வரிசை எழுதி கம்பேர் பண்ணி படிச்சுன்னா ஈஸியாக படிச்சிடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகும். Shall we move to the next topic? Okay, sir. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? Yes, sir. விசிபிளாக இருக்கப்பா ஸ்க்ரீன்? Is the screen visible? Yes, sir. புரியல. பாரடைஸ் லாஸ்ட் தெரியுதா உங்களுக்கு? முன்னாடி No, sir. தெரியலையா? இந்த essay தாங்க சார் தெரியும். எஸ்ஸே தான் தெரியல. Now is it visible? Paradise Lost. Yes, sir. Just a minute.